ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري. இன்னைக்கு டேட் வந்து 21 ரஜப் 1447, இங்கிலீஷ் டேட் வந்து 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து குரான் கிளாஸ் நம்பர் 132. பார்க்க போகிற வசனம் 7வது அத்தியாயம் 32வது வசனம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, அவர்களிடம் நீர் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடிமைகளுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருள்களையும் தடை செய்தது யார்? நீர் கூறும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும். மறுமை நாளில் அவர்களுக்கே இவை உரியனவாக இருக்கும். இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறிவுடைய சமூகத்தாருக்கு தெளிவாக விவரிக்கின்றோம். இப்போது கான்டெக்ஸ்ட் பார்த்துட்டு வர்ற அந்த தொடர் வந்து பார்க்கும்போது ஆதம் நபி பற்றி, இப்லீஸு, இவங்களுடைய அந்த கான்ஃப்ளிக்ட்டு, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் வந்து தொடராக அதை சொல்லிட்டு வரோம். ஸோ ஆதம் நபி எப்படி வந்து இப்லீஸ் வந்து ஏமாத்துனா, அதே மாதிரி இப்லீஸ் கிட்டேருந்து நம்ம எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தொடரை வந்து தொடர்ச்சி எல்லாம் வந்து சொல்லிட்டு வரோம். இது வந்து குறைஷிகளுக்கு புதுசு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதம் நபி அந்த அவ்வளோ பேக் ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ மனித குலத்துடைய வரலாறு வந்து அல்லாஹ் வந்து குறைஷிகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இதிலே இன்னொரு விஷயமும் சொன்னேன். ஏன்னா இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இது குறைஷிகளுக்கு ஃபைனல் வார்னிங், லாஸ்ட்டு வார்னிங். அடுத்த 2 சூறா பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அழிவு, அதாவது அவங்களுக்கான அசாப் வந்து தொடங்கிடும். இப்போ இந்த வசனம், இப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமில் என்ன சொன்னோம், இதெல்லாம் சாப்பிட்றது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, தாங்களாக இவங்க எதெல்லாம் ஹராமாக்குனாங்க உணவுப் பொருட்களில், அது எல்லா விஷயங்களும் எல்லாம் வந்து அப்படியே பட்டியல் போட்டே வந்தான். அந்த வயிற்றில் இருக்கிறது சாப்பிடக்கூடாது, ஒட்டகம் வந்து இந்த ஒட்டகம் சாப்பிடக்கூடாது, அந்த ஒட்டகத்தில் சவாரி பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து எல்லாம் என்ன பண்ணேன், இப்போ இந்த இதில் என்ன சொல்லிட்டு வந்தான், பேக்ட்ராப்பில் ட்ரெஸ் விஷயங்களில் எல்லாம் பேசணும். இவங்க ட்ரெஸ் விஷயத்தில் என்னென்னலாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதே மாதிரி இபாதத்துக்கு வந்து இவங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க,
அப்போ குறைஷிகள் வந்து தவாஃப் பண்ணும்போது ட்ரெஸ்ஸோடு பண்ணுவாங்க, மற்றவங்க வரும்போது ட்ரெஸ் இல்லாமல் பண்ணணும், அல்லது குறைஷிகள்கிட்ட ட்ரெஸ் வாங்கி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இவங்க ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அல்லாஹ் வந்து அதோடைய கன்க்ளூஷனில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபியே நீர் அவர்களிடம் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடிமைகளுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருட்களையும் தடை செய்தது யார்? அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான், நான் வந்து ஆடைகளை வந்து அனுமதிச்சிருக்கேன், என்னுடைய அடியார்களுக்காக நான் வந்து இதை உருவாக்கியிருக்கேன். இப்போ இந்த உலகத்தில் வந்து உணவுப் பொருள் உற்பத்தியெல்லாம் யார் பண்ணுறா? அல்லாஹ் தான் பண்ணுறோம். ஏன்னா மண்ணில் நம்ம போடுறோம், அதெல்லாம் வெளிப்படுத்துறது அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறோம். சரியா? அப்போ அதே மாதிரி ட்ரெஸ் எங்கேருந்து வருது? அல்லாஹ்வுடைய இதிலேருந்து தான் வருது. ட்ரெஸ் எதில் செய்கிறாங்க? பருத்தியில் செய்கிறாங்க, மரங்கள் வேறு வேறு மரங்களில் செய்கிறாங்க, நார் எடுத்து. அதை விட்டால் பட்டுப்பூச்சியில் செய்கிறாங்க, அப்புறம் தோள்களில் செய்கிறாங்க, முடியில் செய்கிறாங்க. இதில் தான் ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்தினது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் இது யாருக்காக ஏற்படுத்தினேன்? அப்போ அல்லாஹ் இந்த சொல்லும்போது என்ன சொல்கிறான், தன் அடியார்களுக்காக, தன்னுடைய அடிமைகளுக்காக, தன்னை நம்புபவர்களுக்காக தான் இதை உருவாக்குனேன் அப்படிங்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன ஆகுது? எல்லாருக்குமே அது கிடச்சிருது. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் வந்து அனுமதிச்சிருக்கேன் என்னுடைய அடியார்களுக்கு, இந்த மனித குலத்திற்கு இதையெல்லாம் பயன்படுத்துங்கன்னு நான் அனுமதிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன தைரியம் உங்களுக்கு? நீங்கள் எப்படி இதை ஹராமாக்குறீங்க? அப்போது இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும். இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இங்கே வந்து அல்லாஹ் வந்து ஒரு அளவுகோலை வந்து சொல்லி கொடுக்குறான். எதுலாம் ஹலால் அந்த லிஸ்ட்டு குரானில் இருக்காது. புரியுதா? எதுலாம் ஹராம் அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் குரானில் இருக்குது. அனுமதிக்கப்பட்டது என்ன? எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான். தடை செய்யப்பட்டது வெறும் 4 விஷயம். ரத்தம், தானாக செத்தது, அல்லாஹ் பெயர் சொல்லாமல் அறுத்தது, பன்றி இறைச்சி. இந்த 4 விஷயந்தான் குரான் சொல்லுது. ஹதீஸில் கூடுதலாக என்ன இருக்குது? பறவைகள், அந்த இப்படி கையில் பிரித்து சாப்பிட்ற அந்த பறவை, அப்புறம் கோரைப்பரில் இருக்கக்கூடிய அந்த பிராணி, சிங்கம், புலி, கரடி, இது மாதிரியான பிராணிகள், இது எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக்கியிருக்கு. அப்போது எப்போவுமே ஒரு விஷயம் அல்லாஹ் என்ன கேட்குறான், அல்லாஹ் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னால் அதுக்கு அவங்ககிட்ட தான் ஆதாரம் கேட்கும். இது சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. புரியுதா? தடை இல்லாமல் இருந்தாலே போதும். அது என்னது? அனுமதிக்கப்பட்டது. அப்போது குரான் என்ன சொல்கிறான், எப்பயுமே ஹலாலுன்னு யாரும் வந்து இது சாப்பிட்ற தண்ணி குடிக்கிறது ஹலாலுன்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. பால் சாப்பிட்ற அது ஹலாலுன்னு எங்கேயாவது இருக்கா? ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. அரிசி சாப்பிட்ற ஹலாலுன்னு எங்கேயாவது இருக்கா? ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. அப்போ எது ஆய்வு பண்ணணும்? ஹராமுன்னு சொன்னால் மட்டும்தான் நீ வந்து ஆதாரம் கேட்கணும். அப்போ அதுதான் அல்லாஹ் கேட்குறான். அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருட்களை தடை செய்தது யார்? அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸில் போடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டு தான் சின்னது. எதெல்லாம் போடலாம்? எல்லாமே போடலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், முக்கியமாக மறைக்கக்கூடிய பகுதிகள் இப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸு வந்து டைட்னஸில் இப்படி இருக்கணும். உங்களுடைய பெண்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு கொடுக்குறான், ஆண்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு கொடுக்குறான். இது இப்படி இருந்துச்சுன்னா அதை டிக் அடிச்சிருங்க, மீதி எல்லாமே எந்த வகையில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்து. அப்போது அதுதான் சொல்கிறான். இப்போ தடை விஷயத்தில் பொறுத்த எப்போவுமே இந்த உணவு, உடை, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடை தான் வந்து காட்டணும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். வியாபாரத்தில் இதெல்லாம் ஹராமுன்னு சொன்னால் ஹராம் மட்டும்தான் நம்ம வந்து காட்டணும். ஹலாலுக்கு வந்து ஆதாரமே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ வியாபாரமும் ஹலால். மளிகை வியாபாரம் செய்யலாம், கத்திரிக்காய் காய்கறி வியாபாரம் செய்யலாம், துணி வியாபாரம் செய்யலாம், நகை வியாபாரம் செய்யலாம், எல்லா வியாபாரமும் செய்யலாம், எல்லா தொழிலும் செய்யலாம். ஹராமான தொழில், சாராயம் காய்ச்சி விற்கக்கூடாது, நாய் விற்கக்கூடாது, புரியுதா? பன்னி வந்து விற்கக்கூடாது. இது மாதிரி ஹராம் வந்து ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து வியாபாரம் செய்யக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த அவேர்னஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். புரியுதா? எப்போவுமே ஹராமுன்னு எவனா ஒருத்தன் சொன்னால் எப்படா ஹராமுன்னு கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ நம்ம முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற ஒரு வழக்கத்தையே சொல்கிறேன். இந்த பூரியம் ஃபாத்தியம் பண்ணாங்கன்னா அந்த ஒரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வீட்டில் செய்ய மாட்டாங்க. கேட்டால் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதும்பாங்க. அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்தால் கூட அவங்க கேட்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்டியான்ட்டு. சாப்பிட்டா அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே ஃபாத்தியா நடக்குன்னா அந்த ரூமுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ நம்மகிட்டலாம் கேட்பாங்க,
நான் சொந்தக்காரன் வெளியே இருந்து வந்துடுவான், டக்குன்னு இதை சாப்பிட்டு வந்தியா அப்படிமா. இல்லை இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இப்போ இது நீங்கள் குரான் ஹதீஸ்லேருந்து தலீல் கொடுங்க. அல்லாஹ் என்னைக்காவது நான்வெஜ் ஹராம் ஆக்கியிருக்கானா? ஹஜ்ஜிலே சாப்பிட்றோம், எங்கேயுமே ஹராம் ஆக்கலை. இது எப்படி ஹராம் ஆயிரும் இந்த பூரியம் பாத்தியம் செய்யும்போது? அப்போது இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டானாலே புரிஞ்சுக்கணும், அவன் தான் ஆதாரம் கொடுக்கணும். நீ போய் பாரு புக்கில் இருக்கும்னு நீ தான் சொல்லணும், எந்த புக்கில் இருக்குன்ட்டு. நான் போய் அலைய முடியாது, நீ தானே சொல்லிகிட்டு இருக்கிற புதுசாக. அப்போது அதை புரிஞ்சுக்குங்க. ஹலாலை பட்டியல் போட ஆரம்பித்தா பட்டியல் ரொம்ப நீளமாக போய்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் போடணும். அப்போ அது முடியாது. நபியே நீர் கூறும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும், மறுமை நாளில் அவர்களுக்கே அவை உரியனவாக இருக்கும். இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறிவுடைய சமூகத்தாருக்கு தெளிவாக விவரிக்கின்றோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பொருட்கள் உண்மையிலே பூமியில் அல்லாஹ் யாருக்கு இறக்கியிருக்க அந்த ஹலாலான பொருட்கள் அப்படின்னா, அல்லாஹ்வை நம்புபவர்களுக்கு, நன்றி செலுத்துபவர்களுக்கு தான் இறக்கியிருக்கான். ஆனால் என்ன பண்ண முடியாது, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பண்ண முடியாது. இப்போ மரத்திலிருந்து எவன் காய் பறித்தாலும் கீழே வரும், ஒரு நன்றி உள்ளவன் காய் பறித்தாலும் வரும், நன்றி கெட்டவன் காய் பறித்தாலும் வரும். சரியா? அப்போது நன்றி உள்ளவனுக்கும் இது அல்லாஹ் படைத்ததை எடுத்து சாப்பிட்றான், நன்றி கெட்டவனும் எடுத்து சாப்பிட்றான். ஆனால் உண்மையில் அல்லாஹ் அது யாருக்காக உருவாக்கியிருக்கான்? இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும். புரியுதா? அப்போ மூமின்களுக்கு தான் அல்லாஹ் இதை படைச்சிருக்கான். ஆனால் என்ன பண்ண, தின்னு தொலை. இப்போ என்ன பண்ணுறது, மழை விழுகுது, அப்போ அந்த தண்ணி எல்லாருக்கும் தான் விழுவுது. ஆனால் அல்லாஹ் கொடுக்குறது யாருக்கு? இறை நம்பிக்கைகளுக்கு தான். அதனால தான் பாரு, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நல்லது ஒரு மனுஷன் செஞ்சிட்டானா இதான் இவனால தான்ப்பா மழை பெய்யுதுமா, இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படிமா. அப்போது அவனுக்கே புரிஞ்சு வச்சுருப்பார், ஃபித்ரத்திலே அது இன்ஜெக்ட் ஆகிருக்கு பார், இது நல்லவங்களுக்காக தான் மழை வருது, இவங்களுக்காக வரல, அதாவது தீயவங்க இருந்தால் மழை வராது அப்படிங்கிற. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது ஓப்பனாக எல்லாருக்கும் அல்லாஹ் இங்கே அலோவ் பண்ணியிருக்கான். அல்லாஹ் அலோவ் பண்ணதுனால தான் மற்றவங்க எடுத்து பயன்படுத்துகிறேன். இல்லைன்னா அல்லாஹ் நான் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். நல்லவங்கெல்லாம் தண்ணி குடித்தா உள்ளே இறங்குற மாதிரியும், என்ன கெட்டவங்களாம் தண்ணி குடித்தா உடம்பு அரிக்கிற மாதிரியும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அலர்ஜி தண்ணி சேராதுன்னா என்ன ஆகும்? அப்போ கெட்டவங்க, அல்லாஹ்வுக்கு தொழுவாதவங்க, அல்லாஹ்வை அதாவது கடவுளுக்கு மாறு செய்கிறவங்க, கடவுளுடைய அதாவது நல்லது செய்யாமல் கெட்டது செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி இருக்க முடியும் அல்லாஹ்னால். ஆனால் இந்த உலகம் அல்லாஹ் சோதனைக்காக வச்சுருக்கான். அதனால் இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் உல்ட்டாவாக இருக்குது. இது நல்லவங்களுக்கு தான் அது ரொம்ப கம்மியாக கிடைக்குது, கெட்டவங்களுக்கு அதை விட அதிகமாக கிடைக்குது. அப்போ இதை வச்சுட்டு தான் நாத்திகர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற நீ வாடகை வீட்டில் இருக்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நான் சொந்த வீட்டில் இருக்கேன். அப்போ கடவுள் உனக்கு கொடுத்தாரா எனக்கு கொடுத்தாரா? நீ தான் கடவுள் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு நீ சொல்கிற, நான் சொல்லலை. அவன் சொல்கிறான், நாத்திகன் என்ன சொல்கிறான், கடவுள் தான் எல்லாம் கொடுத்தாரு, செல்வத்தை கொடுக்கறது அல்லாஹ், குழந்தை குட்டி கொடுக்கறது அல்லாங்கிற. எனக்கு 4 பசங்க இருக்காங்க, உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, உனக்கு ஆரோக்கியம் இல்லை. நான் பாரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க, நீ பிச்சை எடுத்துகிட்ருக்க. இதெல்லாம் காமிச்சு அவன் என்னங்கிறான் பாரு. அப்போ இங்கே ஒரு அநீதி இருக்கா தெரியுதா? அப்போது கடவுளை நம்பினால ஒன்றும் உங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமை நாளில் அவர்களுக்கே அவை உரியவனாக இருக்குமே. இப்போ நீ இந்த அட்வான்டேஜ் பார்க்கணுன்னா அதுக்கு நீ சாகணும். சரியா? நீ செத்தினா தெரியும், உனக்கு கபர்லேருந்தே உனக்கு ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த உன்னுடைய உயிர் பிரிஞ்சதுலேருந்தே அதோடைய ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கிறது. அப்போது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும், இது ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் மெயின் கொஸ்டின்ஸ் நாத்தியர்கள் நம்மளை குழப்பதற்கு எடுக்கிறாங்க. பார் குரான் கிளியர் கட்டாக பேசுது பார், என்ன சொல்லுது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும். ஆக்சுவலாக இறக்குனது நான் மூமின்களுக்காகத்தான் இதை பார்த்து செஞ்சேன். இந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு அவன் நன்றி செலுத்துவான், இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அவன் நன்றி செலுத்துவான்ட்டு உருவாக்குனேன். ஆனால் இவனுங்களும் தின்னுக்கிறானுங்க, தின்னுட்டு போ, பிரச்சனை இல்லை. மறுமை நாளில் அவர்களுக்கே அவை சொந்தமாக இருக்கும். இப்போ இந்த பொருட்கள் மறுமை நாளில் யாருக்கு சொந்தமாக இருக்கும்? ஒரு கிளாஸ் தண்ணி கூட காஃபிர்களுக்கு கிடைக்காது, ஹவுலுல் கௌசருடைய நீர் கிடைக்காது, சொர்க்கத்துக்குள்ளே அவங்க போக முடியாது. சொர்க்கத்தில் அவங்களுக்கு தண்ணி தாகம் கேட்டால் கூட, அந்த இடத்துல தாகம் எடுத்தால் கூட அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்போ இந்த
விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய இதெல்லாம் தான் குர்ஆன் வந்து நமக்கு செட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு. புரியுதா? இதுதான் ஃபிலாசபின்னா என்ன அப்படின்னா உண்மையை அறிந்து கொள்வது. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது, அதுக்கு பேர் தத்துவம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஃபிலாசபி நமக்கு குர்ஆன் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபிலாசபி வந்து கிளியர் பண்ணுது. தாட் ப்ராசஸ் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ யாருக்காவது அல்லாஹ் வந்து ஒரு கெட்டவனுக்கு வந்து நிறைய பொருளாதாரம் வழங்கியிருக்கும்போது நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாஹ் மேலே கடுப்பாயிடக்கூடாது. இங்கே நாத்திகனும் அதிருப்தி ஆகிறான் ஒரு வகையில், ஒரு முஸ்லீமும் எடுத்துக்கோ புலம்புறான். எங்கே நான் அல்லான்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இவன் 2 பேரும் ஒரே கான்செப்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். நாத்திகன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நம்பர் இருந்தால் எல்லாம் கிடைச்சிருக்கணுங்கிறான். இவனும் அதுதான் சொல்கிறான். அப்போ இவனும் நாத்திகன் தான். யார்? இந்த முஸ்லீமு. ஏன் குர்ஆன் சொல்லக்கூடிய ஃபிலாசபி இது கிளியராக இருக்குல்ல. குர்ஆன் எங்கே சொல்லிச்சு? அதாவது நல்லவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு குர்ஆன் எங்கேயா சொல்லிச்சா? குர்ஆன் வைக்கவே இல்லை அந்த ஆர்கியூமெண்ட்டை. இவங்க தான் உல்டாவாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. குர்ஆன் சொல்லாத ஆர்கியூமெண்ட்டை இவங்களே புரிஞ்சு. எப்போவுமே நாத்திகர்கள்ட்ட நம்ம வந்து விவாதம் பண்ணும்போது, அதாவது அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரே விஷயந்தான், நீயா வந்து சில விஷயங்கள் நினச்சிட்டுலாம் கேட்கக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுது? நீ குர்ஆனுடைய அந்த விஷயங்களை வச்சுட்டு நீ வந்து இஸ்லாத்தை வந்து நீ டினைல் பண்ணுறதா இருந்தால், இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால், நீ குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸை வச்சு தான் நீ வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மதங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒதுக்க சொல்லுது. அதாவது இதை விட்டு வந்து தள்ளி தான் நீங்கள் இருக்கணும், அதிகமாக வந்து அதாவது வகை வகையாக சாப்பிடக்கூடாது. அந்த சில சாமியார்கள்லாம் இருப்பாங்க, சமைச்சது சாப்பிட மாட்டேம்பாங்க, கேட்டால் சிம்பிளிசிட்டியாக இருக்கணும், எல்லாம் வந்து உலக வாழ்க்கையின் மாயா சாயாம்பாங்க. புரியுதா? அப்போ குர்ஆன் என்ன சொல்லுது? அதெல்லாம் கிடையாது, இது மாயாவும் சாயாவும் கிடையாது, எல்லாம் பாயா தான். புரியுதா? போட்டு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான், அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது. சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்ய முன்னாடி சொல்லிட்டானா? புரியுதா? அப்போது இதெல்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கை இதெல்லாம் செஞ்சால் நம்ம வந்து அல்லாஹ் விட்டு தூரமாயிருவோமா? பிரியாணி சாப்பிட்டா அல்லாஹ் விட்டு விலகி போயிடுவோமா? புரியுதா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை வந்து வச்சுட்ருக்காங்க. ஆனால் குர்ஆன் கிளியர் கட்டாக சொல்லுது, அதெல்லாம் வந்து ஒர்த்து கிடையாது. அப்போ எதுக்கு நான் செஞ்சேங்கிறான்? நீ இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு நான் செஞ்சேன்? ஹராமு வச்சுருக்கான், அப்போ அதுவும் கேட்பான், இது எதுக்கு செஞ்சான் அப்படின்னு. அது டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கான். ஒரு 4 பீஸ் மட்டும்தான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. புரியுதா? அதுலேயும் வந்து நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தனா அதில் நமக்கு கயிறு தான் இருக்கும், அதில் வந்து தீமை இருக்காது. நபியே, இவர்களிடம் நீர் கூறுவீராக, என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவையெல்லாம் தான். இப்போ அல்லாஹ் இங்கே ஒரு புது லிஸ்ட்டு கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் இங்கே வந்து என்ன சொல்கிறான்? இங்கே ஒரு புது லிஸ்ட்டு கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் தான் தடை செஞ்சுருக்கேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல இந்த 4 விஷயம், அதாவது தானாக செத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டானா, இப்போ அல்லாஹ் வேற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். வா, ஹராம் பக்திக்கு எது முரணானது தெரியுமா? இறையச்சத்திற்கு முரணானது எது தெரியுமா? என்னை விட்டு ஒதுக்கி வைப்பது எது தெரியுமா? வா காட்டுறேன். என் மேலே அவ்வளோ பாசமாக உனக்கு, நிஜமாலுமே நீ பாசமாக இருந்தால் உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் வா. இப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்? என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை எல்லாம் மானக்கேடானவற்றை செய்தல், அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி, பாவம் புரிதல், நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல், மேலும் எவற்றை குறித்து அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லையோ அவற்றை அல்லாஹ்வுடன் இணை வைத்தல், மேலும் எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவைதான் என்பதை நீங்கள் அறியவில்லையோ அவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லுதல். அப்போ இதெல்லாம் தான் ஹராமுங்கிறான். அப்போ இதுதான் லிஸ்ட்டு. புரியுதா? ஆன்மீகம் அப்படின்னா இதாண்டா ஆன்மீகம். சும்மா சில ட்ராமா பண்ணுறது என்ன, வெறும் வந்து சில ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிறது, அல்லது சில யாத்திரைகள் போவது என்ன, அல்லது வழிபாட்டு தலங்களில் வந்து சும்மா உட்காந்துட்டுருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, இதில் சொல்லியிருக்கான் பாரு இந்த ஆயத்தில், இது செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பயங்கரமான கஷ்டம். அதனால தான் இந்த விஷயங்கள் மனிதர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இதை தான் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? அது ரொம்ப கஷ்டம். புரியுதா? இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் லிஸ்ட்டு போடுறான். என்னென்னா, என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவற்றையெல்லாம், மானக்கேடானவற்றை செய்தல், ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல்.
இது எல்லாமே தடை. அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி. அப்போ மானக்கேடானவைன்னு எடுத்தோம்னா அது பெரிய பட்டியல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாப் கிரேடில் வர்றது விபச்சாரம், முறையற்ற உடல் உறவு. இது அல்லாமல் சின்ன சின்ன விபச்சாரங்கள் நிறைய இருக்குது. வாயால் பேசுவது, காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, என்ன, இது எல்லாமே வெளிப்படையான சிறு வகை விபச்சாரங்கள். புரியுதா? ஒரு பெண்ணுடன் இருப்பதுங்கிறது அது வந்து பகிரங்கமான விபச்சாரம். அதே மாதிரி இன்னொருத்தன் விபச்சாரம் பண்ணுறான், நீ அதை பார்க்குற. இல்லை விபச்சாரம் ஒருத்தன் பண்ணிட்டு வந்து ஒரு கதையை சொல்கிறான், அதை நீ கேட்குற. அல்லது நீ அந்த விபச்சாரம் வந்து பண்ண மாதிரி ஒரு கதையை வந்து நீ சொல்கிற. இது எல்லாமே வந்து விபச்சாரம் தான். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்துடைய எல்லை வந்து இன்றைக்கி வந்து அழகாக இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ யூடியூப்லேயே இருக்கும். ரைட்டப் இருக்குது, புத்தகங்கள் எழுதுகிறான், சரியா, அதை படிக்கிறான். அதே மாதிரி ஆடியோ புக்ஸ் இருக்குது, எது ஆடியோஸ் இருக்குது, விபச்சார ஆடியோஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாமே நிறைய இருக்குது, பார்க்குறதுக்கு விபச்சாரத்துக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. அப்போது இது எல்லாமே ஹராம், இது வெளிப்படையான விபச்சாரம். அடுத்தது என்ன, அது விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி. அப்போ மறைவானது எது, மனசுக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்து ஆசை இயங்குவது, இது வந்து உள்ளத்தால் நினைப்பது, செய்யும் எண்ணம் கொள்வது, அதை தீமை என்று வெறுக்காமல் இருப்பது. குறைஞ்ச இன்னொரு மேட்ரு என்ன, ஒரு தீமை நடக்குது, ஒரு விபச்சாரம் நடக்குது, சி இப்படி பண்ணுறானே அப்படின்னு வெறுக்காமல் இருக்குது. இதெல்லாமே வெறுக்கலை அப்படின்னாலே நியூட்ரலாக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்கன்னு அர்த்தம். தீமையை பொறுத்த வரைக்கும் வெறுக்கணும், அதுக்கு கீழே அது வந்து இது கிடையாது, ஈமான் கிடையாது. கையால் தடுக்கணும், வாயால் தடுக்கணும், மனசால் வெறுக்கணும். மனசால் வெறுக்கலை, நீ அவன் சைடு. அப்போது இதை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த தீமை என்று வெறுக்காமல் இருப்பது. இது நன்மைங்கிறத விட்டுரு, தீமைன்னு நீ அதை நினைக்காமல் இருந்தாலே அது வந்து உன்னுடைய உள்ளம் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் எந்த ஒரு தீமையும் உள்ளத்திலிருந்து வேறு அறுக்காதவரை அந்த தீமையை வந்து ஒழிக்க முடியாது. புரியுதா? ஒரு தீமை வந்து செய்யாமல் இருக்கானே அது வரைக்கும் பிரச்சனை இல்லையான்னு இல்லை, அது மனசில் அதோடைய வேறு படிஞ்சிருக்கும், அதை பிடுங்கி வெளியே எறியணும். அந்த அளவுக்கு அந்த தீமை, இந்த அளவுக்கு இந்த தீமையை பற்றி, மானக்கேடானவற்றை பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான் அப்படின்னா இதோடைய சென்சிட்டிவிட்டி எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து மனித குலத்தை அரித்து கொண்டிருக்கிற, மனித குலம் வந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரணங்கள் இந்த மானக்கேடான விஷயங்கள். இன்றைக்கி வந்து பர்த் ரேட்டு குறைஞ்சதுலேருந்து, கல்யாண வாழ்க்கைகள் பிரிவது ஏற்படுவதிலிருந்து, வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருப்பதிலிருந்து பல கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க. விபச்சாரத்துடைய பட்டியல் அதோடைய கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது வந்து பார்க்கும்போது அது வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுது. பார்க்குறது ஒன்றும் பெருசாக தெரியாது, அது மட்டும் டீட்டெயிலாக பேசினா ரொம்ப அது இது போகும். அப்போது இது புரிஞ்சுக்கிங்க, மானக்கேடான விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்போ மானக்கேடானதில் இன்னும் சிலதும் நான் ஆட் பண்ணுறேன். எது மானக்கேடான, திருடுறது மானக்கேடானது தான். மாட்டிக்கிட்டுனா வெக்கப்படுறீல்ல, பொய் பேசுகிறது மானக்கேடானது. உன் பொய் அம்பலமாச்சுன்னா வெக்கப்படுறீல்ல, பாட்டி செத்துட்டான்னு சொல்கிற, அப்புறம் அடுத்த நாள் பாட்டியோடு போயிட்டுருக்க, இப்போ மானம் போச்சா இல்லையா? புரியுதா? இது எல்லாமே மானம் போகிற எல்லா விஷயமே, இதெல்லாம் தேவையா நமக்கு மானக்கேடாங்க. அதனால் எப்போவுமே மானக்கேடானதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம், சர்க்கிள். அப்போ அதில் நிறைய வரும். அதனால தான் அரபியில் வந்து சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, உனக்கு வெக்கம் மட்டும் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வெக்கம் கெட்டவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ நீங்கள் அரசியல்வாதி எடுத்துக்கோ, துளி அதுக்கு ஒரு ஜென்ம உதாரணம் காட்டணுன்னா அரசியல்வாதிங்க தான். மெக்கம், மானம், சூடு, சொர்ண 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதே தான் சொல்லுவோம், நான் வந்தால் இந்த நகரத்தின் மேப்பே மாறிடும் அப்படிம்பா. சூப்பராக பண்ணிடுவேன், இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துடுவேன், இந்த இடத்துல தண்ணி வந்துடும், இந்த பாலம் கட்டிடுவேன், அந்த 2 ஆறு கனெக்ஷன் பண்ணிடுவேன், இந்த திட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து அமல்படுத்திடுவேன், கரண்ட்டு எல்லா வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படிம்பா. ஏன் இது போன 3 சார், இது இந்த வருஷத்து தேர்தல் அறிக்கையில் சார், இது போன வருஷம் நீங்கள் கொடுத்த சார் அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி, முதல்ல இருக்கிற அரசியல்வாதிகளாம் மானரோசம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அரசியல்வாதிகள் மீடியாவை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, பதில் மீடியா கேள்வி கேட்கும். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் டெக்னிக்காக என்ன,
மீடியாவே சந்திக்கிறது இல்லை. ஏன் மீடியா ஒருத்தன் சந்திக்கிறத அவாய்டு பண்ணுறான் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அயோக்கியன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் வந்தவுடனே அந்த மீடியாவில் உட்காந்தவுடனே முதல்ல மைக்கை பார்ப்பீங்க. மைக்கிலே அந்த லேபிள் இருக்கும், எந்தெந்த சேனல்லேருந்து வந்திருக்கு, சன் டிவி, ஜெயா டிவி, பாலிமர் டிவி, எல்லாம் நம்ம பயலுவ தான், கேளுப்பா அப்படிம்பாங்க. இல்லைன்னா நம்ம அந்த டைம் இல்லை, நேரம் இல்லை, அண்ணன் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பணும் அப்படின்னு போயிடுவோம். இல்லைன்னா சில மைக்கை தூக்கி இதை வெளியே போட்டுருவோம், இந்த மைக்கு இவன்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படின்ட்டுருவோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுது? மானக்கேடானதுங்கிறது நிறைய விஷயம். மான ரோசம் இல்லாதவங்க யார் அப்படின்னா இந்த ஜென்மங்கள் தான். சரியா? அப்போது அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? பாவம் புரிதல். மானக்கேடானது தனி போட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? பாவம் புரிதல். இதுக்கு பேர், இதுக்கு என்ன வச்சுருக்கான் அல்லாஹ் அப்படின்னா இஸ்முன் அப்படின்னு வச்சுருக்கான். இந்த அரபியில் அந்த கிராமம், இந்த வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங், இஸ்முன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஒட்டகம் இருக்குது, அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் அதை வந்து நடந்து போகும்போது மெதுவாக இப்படி நடக்குது, மெதுவாக நடக்குது. அப்போ அது வேணும்னே அவன் ஓனரை வந்து கடுப்பேற்றுது, இஷ்டத்துக்கு. அதாவது நல்லா நடக்க முடியும். கேட்டால் அவன் ஓனர் என்ன, ஏதாவது டயர்ட் ஆகிடுச்சிட்ருக்கு நடக்குதுன்னு, அப்போனா டபாய்க்குதுன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் டபாய்க்குது, என்கிட்டயே வந்து உன் வேலையை காட்டுற பற்றியா அப்படின்னு. இதுதான் பாவம். அல்லாஹ் சொன்னால் செய்கிறதில்ல. என்னது? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன், முடியல, நீ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ண. அல்லாஹ்க்கு தெரியும் எதெல்லாம் வந்து வேண்டுமென்றே செயல்படுத்தாமல் இருப்பது, இது எல்லாமே பாவம். அல்லாஹ் வந்து செய்யாதுன்னு சொல்கிறது செய்கிறது, இதெல்லாமே பாவம். புரியுதா? அப்போது அல்லாஹ் இந்த இடத்துல தொழுகை விடுறான். பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? ஹிஜாப் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஈஸியாக கஷ்டமா பெண்களுக்கு? ஒரு ஹிஜாபை மெயின்டைன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு உடம்பை வந்து எப்படி அல்லாஹ் சொன்னானோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாமே, வெளியே போகும்போது ஃபாலோ பண்ணலாமே. பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல? அந்த ஒட்டகத்துடைய நிலைமை தான். அது அப்படியே நடக்குதில்ல, ஒவ்வொரு எட்டாக இப்படி எடுத்து வச்சுட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் நொண்டி சாக்கும்பாங்க தெரியுமா? இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே பாவம். இது மாதிரி கேடு கெட்ட விஷயங்கள் அவங்க செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரி என் விஷயத்தில், அல்லாஹ் சொல்கிற விஷயத்தில் முடியாதுன்னு சொல்லாது, முயற்சியே பண்ணாமல் முடியாதுன்னு சொல்லுவான். இப்போ அல்லாஹ் வந்து சுமத்தின பொறுப்புகள் ஏராளம். குரானுது. புரியுதா? நன்மை ஏவணும், தீமை தடுக்கணும், ஹலாலை சாப்பிடணும், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது, பட்டியல் நிறைய இருக்குது. சமூகத்தில் நம்ம மேலே சுமத்தப்பட்ட கடமைகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான பகுதியில் நாங்கள் வாழ்கிறோம், இங்கெல்லாம் அவ்வளோதாங்க ஃபாலோ பண்ண முடியும் இஸ்லாமை. சும்மா வந்துட்டு எங்கள் மேலே வந்து எக்ஸ்ட்ரா இஸ்லாமை வந்து பேர்டன் வந்து திணிச்சிட்டே இருக்கீங்க. இது பண்ணாதா, அதை பண்ணாதா, இந்த சொசைட்டியில் இதில் போய் கலக்காதா, அதில் போய் கலக்காதா, இதில் சேராதா, அதில் சேராதாங்கிற. ஏன் இப்படி? அப்படின்னா எப்படி தான் நாங்கள் இருக்கிறது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பாவத்தில் வந்து வந்துடும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேர்மைக்கு வாராக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல். இந்த வரம்பு மீறுதலுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னா பகி, அதாவது பகாவத். பகாவத் அப்படின்னா என்ன? கலகம், கிளர்ச்சி. இப்போது ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்காங்க? மக்கள் கிளர்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரோட்டில் இறங்கி மக்கள் வந்து பண்ணுறாங்க. இது தூண்டி விட்டு பண்ணுறாங்களா இல்லை அவங்களா பண்ணுறாங்களா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்போ இதுக்கு பேர் என்ன? கலகம். அதே மாதிரி அல்லாவுக்கு எதிராக கலகம் ஏற்படுது. அது என்ன அல்லாவுக்கு எதிராக கலகம்? இதுக்கு தான் சாம்பிள் ஒன்று முன்னாடி அல்லாஹ் கொடுத்தான். என்ன? இப்லீஸ். ஆதம் நபி அல்லாஹ் படைத்தான். இப்லீஸு கூப்பிட்டு சஜ்ஜா பண்ண சொன்னான். ஆனால் இப்லீஸ் என்ன பண்ணால்? முடியாதுன்னு. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணான்? லா பாயிண்ட் பேச. நான் என்ன நெருப்பில் படைத்தேன், இவன் மண்ணில் படைத்தான், இவன் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டு, இவனுக்கு எப்படி நான் வந்து சஜ்ஜா பண்ணுவேன்? என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சே எனக்கு ஆர்டர் போட்டு இல்லை. இப்படி இதெல்லாம் என்னது? பகாவத்து. இப்போ அதே தான் இன்றைக்கி முஸ்லீமுக்கு. இப்போ முஸ்லீமுக்கு வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில் இக்காமத்து தீன்கிறது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஹாக்கிமியத்துன்னு என்ன, அதோடைய அதை என்ன சொல்கிறது, அதோடைய பொறுப்புகள் என்ன, அதோடைய விளைவுகள் என்ன, ஹாக்கிமியத்திலிருந்து அந்த அக்கீதாலிருந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, அரசியல் அக்கீதாலிருந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும். ஏன்னா இப்போது நம்ம இஸ்மாயில் சலஃபி கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது வந்து அரசியல் வந்து அக்கீதான்னு சொல்லி நான் சொல்கிறேங்கிறார். கரெக்டாக தான் சொல்கிறார். அரசியல் தான் நான் அக்கீதா, அரசியலிலும் அக்கீதா இருக்குதுன்னு சொல்கிறேன். இது நான் மட்டும் சொல்லலை, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒஸ்தாதுகள்கிட்டையும் கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. சரியா? இப்னு தைமியோட கிதாபுல்லாம் எடுத்து பாருங்கள்.
அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. சரியா? இல்லைன்னா அது மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அரசியல் அக்கீதா இருக்கா இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நீங்கள் ஆதாரங்கள் கொடுங்க, நான் அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் கொடுப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே கலகம். இதுக்கும் ரீசன் என்ன? அல்லாஹ் வரம்பு விதிச்சான், நீ விதிச்சுட்டு போ, நான் ஃபாலோ பண்ண வேண்டியன்னு அவசியம் கிடையாது. நீ விதிப்ப, நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னா, அதனால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா? புரியுதா? இந்த 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 நட்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுருப்பாங்க, இந்த பாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியும், எனக்கு இந்த அமைச்சரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியுமா, அது மூலமாக ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஏற்படுத்திடுவாங்க. ஆனால் அல்லாவுடைய அந்த ஹாக்கிமேத் படி நீ வந்த அப்படின்னா, இந்த சர்க்கிள்லாம் வந்து உன்னை விட்டு போயிடுவாங்க தானாக. அவங்களே அந்த சர்க்கிளில் வந்து உனக்கு மதிப்பு இருக்காது. அவங்கள பகைச்சிக்கிறதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுறான்? அல்லாவை பகைச்சிக்கிறான். இதுதான் வந்து கலகம். இது வந்து அல்லாவுக்கு எதிராக. புரியுதா? அப்போ அந்த கலகம்ங்கிறது எதெல்லாம் கலகம் அப்படின்னா, அல்லாவுக்கு எதிராக நீ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணினா அதுவும் என்னது? கலகம். அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற்றமாக நீ செயல்படும் போது அது கலகம். அதே மாதிரி அல்லாவால் அங்கீகாரம் பெற்ற அதிகாரம் மிக்கவர்களுக்கு நீ வந்து அவங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா அதுவும் கலகம். யாருக்கு? அல்லாவுடைய ரசூலுக்கு. அல்லாவுக்கு கட்டுப்படுறேன், அல்லாவுடைய ரசூலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னா அதுவும் கலகம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு கட்டுப்பட சொல்லி யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னான். அப்போ கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னால் அதுவும் கலகம். அதே மாதிரி ஆட்சியாளர்கள். அப்போ அல்லாவால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது முறையாக அதிகாரம் பெற்றவர்கள், அந்த அபகரித்தவர்களை வந்து நான் சொல்லலை. அவங்களுக்கு கூட நம்ம கட்டுப்படணும். ஏன்னா அந்த சில விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒழுங்கமைப்போடு இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நாம் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். புரியுதா? கட்டுப்படுவதுங்கிறது தனி. இந்த இடத்துலையும் தெளிவாக சொல்லிடுறேன், கட்டுப்படுவதுங்கிறது தனி, அதை சரி காண்பது என்கிறது தனி. புரியுதா? ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுங்கிறது தனி. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்காங்க. அப்போ அவங்க வந்து முதலாளித்துவ ஆட்சியை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களா இல்லையா? கட்டுறாங்க. புரியுதா? கரண்ட் பில்லு கட்டுறாங்களா இல்லையா? கட்டுறாங்க. அதே தான் நம்மளும். சரியா? அப்போ இந்த கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு எதிரான கவர்மெண்ட் இருந்தால் கூட கரண்ட்டு பயன்படுத்துகிறோம்ல. புரியுதா? நீ கரண்ட்டு பயன்படுத்தலை, நீ கட்டலைன்னா ஓகே. கரண்ட்டு பயன்படுத்திட்டே இல்லை, அப்போ நீ அதுக்கு பில்லு கட்டுதே ஆகணும். இங்கே உக்காந்துட்டு இல்லை, அப்போ அவங்க பார்டரில் வந்து இராணுவத்தை வச்சுருக்காங்கள, அதுக்கு வந்து நீ ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதுதான் டேக்ஸு. நம்ம டேக்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்? அந்த ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறோம். கவர்மெண்ட் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, அந்த ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் கொடுக்கறது ஹராமா? கிடையாது. புரியுதா? அந்த கவர்மெண்ட், அதான் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அனுமதித்த விஷயங்கள். எது அனுமதிக்கலை அவங்களோட கூட்டாகிறது. அதோட போய் நம்மளும் போய் அதில் அவங்களோட ஐக்கியமாயிடுறது, அந்த அதிகாரத்தில், அந்த கட்சியில், அந்த பொசிஷன்ஸில் எல்லாமே. புரியுதா? அப்போ இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இது வரம்பு மீறிய செயல். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறுவது. அப்போது நேர்மையோடு வரம்பு மீறலாமா? அது கிடையாது. வரம்பு மீறினாலே நேர்மை கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? சொல்கிறது புரியுதா? அநியாயமாக தப்பு பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ நியாயமாக தப்பு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நியாயமாக தப்புனாலே அநியாயம்தான். நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல் செய்யுங்க. ஏன் நேர்மைன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நம்மை படைத்திருக்க அவனுக்கு கட்டுப்படுவது தான் நேர்மை. அப்போ அவனுக்கு மாறு செய்வது வரம்பு மீறுதல், நேர்மைக்கு மாறானது. மேலும் அப்போ அடுத்த பாவத்தை அல்லாஹ் சொல்கிறான். எதெல்லாம் நீங்கள் வந்து நீ ஆன்மீகவாதி, நீ வந்து ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் அப்படின்னு சொல்லினா நீ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்கிறான். மேலும் எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி விடவில்லையோ அவற்றை அல்லாஹ்வுடன் இணை வைத்தல், அல்லாஹ்வை வணங்குவது. இதுக்கு ஆதாரம் தேவையா? தேவையே இல்லை. புரியுதா? அதனால தான் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? என்னை வணங்குங்கிறத பற்றி அல்லாஹ் பேசவே இல்லை. என்னுடன் இணையாக்குவது பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கவில்லையோ அவற்றை அல்லாஹ்வுடன் இணை வைத்தல். அல்லாஹ்வை வணங்குறது ஒவ்வொருத்தனும் மீதும் கடமை. அது வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, அது வந்து நம்முடைய இரத்தத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை என்பது
இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது இறைவனுக்கு விசுவாசமாக இருப்பது என்பது ஃபித்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடன் சேர்ந்து மற்றவர்களுக்கு கட்டுப்படுவதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அது வந்து இணை வைத்தல். அப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாவை தவிர்த்து யாருக்கெல்லாம் நீ கட்டுப்படணுமோ அந்த லிஸ்ட்டு குரானில் கொடுத்துட்றான். நபிமார்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கட்டுப்பட சொல்லி யார் சொல்கிறா? குரான் சொல்லுது. ஏன் சொல்லுது? இதெல்லாம் சொல்லலைன்னு வச்சுக்கோ, இதுவும் ஷிர்க்கு. ரசூல்லா பேச்சு கேட்டாலும் ஷிர்க்காயிரும். ஏன்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் பேச்சு மட்டும்தான் கேட்கணுங்கிற. அப்போ குரான் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், ஹதீஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து குரான்லேயே அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டான், நீங்கள் யாருக்கெல்லாம் கட்டுப்படணுன்ட்டு. இது அல்லாஹ் அனுமதித்தது. அதனால் அது என்ன வராது? ஷிர்க்கில் வராது. புரியுதா? ஏன்னா அல்லாஹ் ஆதாரம் இறக்கியிருக்கான், இவங்களுக்கு கட்டுப்பட சொல்லி ஆதாரம் இறக்கியிருக்கான். என்னடா அம்மா பேச்சு கேட்குறிய அப்படின்னு கேட்டால், ஆமாம் அம்மா பேச்சு கேட்க சொல்லி அல்லாஹ் சொன்னால் அதனால் செய்கிறேன், ஆதாரம் இருக்குது. அதே அம்மா வந்து வேறு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு முரணான விஷயத்தில் ஆர்டர் போட்டால் அதில் வந்து நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது கிளியராக இருக்கணும். சும்மா போட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த உதாரணத்துக்கு நம்ம பரேலி சகோதரர்கள் எடுத்துங்க, தர்காவுக்கு போகிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோய்க்கு வந்து இவங்க போயிட்டு தர்காவில் போய் உட்காந்துக்கிட்டு என்னுடைய நோயை வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. அப்போ எதுக்கு ஏங்க கேட்குறீங்கன்னு கேட்டால் அவன் என்னம்மா டக்குன்ட்டு, அப்போ நோயை குணப்படுத்துன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் நீ உதவி கேட்குறீல்ல, காய்ச்சல் அடிக்குது எனக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீல்ல, அதுவும் ஷிர்க்கு தானே. மனுஷன் தானே போய் கேட்குற, அல்லாட்டி கேட்குற, கன்ஃபியூஸ் பண்ணி விட்றது. புரியுதா? இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டது. மருத்துவர்கிட்ட போக சொல்லி ரசூலா சொல்லியிருக்காங்க, நீங்கள் மருத்துவம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மருத்துவம் பார்க்குறோம். புரியுதா? எல்லாம் அனுமதிக்காமல் இருந்தாங்கன்னா ரசூலாவும் மருத்துவம் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்கும்பாங்க. தேனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மருத்துவம் வந்து அனுமதிக்கப்பட்டது தான். அப்போ அதான் சொல்கிறேன்ல, அது போட்டு வசுவாசம் ஏற்படுத்துவாங்க நமக்கு. அதே மாதிரி எப்படி ஒருத்தண்ட தண்ணி கேட்குறியே, ஒருத்தண்ட இது கேட்குறியன்னா, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்டது. உதவி கேட்குறோம், உதாரணத்துக்கு தண்ணி கேட்குறோம் ஒரு ஆள்கிட்ட. இப்போ அல்லாஹ் தானே தாகம் தணிப்பவன். அப்போ நீ எப்படி ஒரு மனுஷன்கிட்ட போய் தண்ணி கேட்கலான்னா, அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான், நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். அப்போ முடிஞ்சு போச்சு. தண்ணி கொடுக்குறது நன்மையான காரியமா இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் அலோவ் பண்ணதுனால செய்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பாக அதுவும் ஷிர்க்கு. உனக்கு தண்ணி வேணும்னா நீ தான் போய் எந்திரிச்சு கொடுக்கணும், அப்படி தான் இருக்கும் சட்டம். யார்கிட்டையும் தண்ணி கேட்கக்கூடாது. புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இணை வைத்தல் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கணும். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, அதனால் இது இணை வைத்தலில் வராது. சொல்லப்போனால் ஒரு வகையில் அனுமதிக்கப்பட்ட ஷிர்க்குன்னு வச்சுங்க. அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுறது கூட என்ன ஷிர்க்கு தான் அது. ஆனால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அந்த வகையில் அது பிரச்சனை கிடையாது, அது ஷிர்க்கில் வராது. நீ ஆர்குமெண்ட் பண்ணினா ஷிர்க்குன்னு வச்சுக்கிட்டா கூட அது அனுமதிக்கப்பட்ட ஷிர்க்குன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். மேலும் எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவை தான் என்பதை நீங்கள் அறியவில்லையோ அவற்றை அல்லாவின் மீது இட்டு கட்டி சொல்லுதல். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை கொண்டு வரான். என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை அல்லாவின் பெயரால் கூறுவது பிதத். இதுக்கு பேர் என்ன? பிதத். இப்போ உதாரணத்துக்கு மன்னராட்சி வந்து ஒரு கும்பல் சப்போர்ட் பண்ணுறான். என்னங்கிறான்? ஆட்சியாளர் தேர்வு ஆலோசனையின் அடிப்படையில், பொதுமக்களின் ஆலோசனையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இது என்ன சொல்லுது? குரான் சொல்லுது. இப்போது இந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க? ஆலோசனையை தேவையில்லை. ஒருத்தன் வந்து அந்த அதிகாரத்தை அந்த கோட்டையை கைப்பற்றி ஆட்சி பண்ணுற அந்த பொறுப்பை வந்து வரம்பு மீறி எடுத்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு இராணுவத்தை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு வந்து பையத் செய்யணும். அது அனுமதிக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. புரியுதா? இது வந்து என்ன? இது அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை அல்லாவின் பேரால் நம்ம மேலே திணிக்கிறாங்க. அல்லாஹ் பேரில் இவங்க இட்டு கட்டுறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பூரியம் ஃபாத்தியா செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, கேட்டால் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இது வந்து அல்லாஹ் சொன்னது. புரியுதா? அல்லாஹ் சொன்னதுனால தான் நாங்கள்லாம் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. இவன் என்ன சொல்லலாம்? யார்? காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் பண்ணிட்டு
நாங்கள் ஒரு பல 1000 வருஷமாக இப்படி தான்ப்பா பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது அல்லாஹ் சொல்லாமல் நம்ம செய்வோமா? அல்லாஹ் சொல்லதுனால தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. இந்த ஆர்கியூமெண்ட்டு அல்லாஹ் என்னங்கிறான், இதுவும் பாவம்ங்கிறான். இப்போ அடுத்தது வந்து இதில் இன்னொரு விஷயம், அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக சொல்வது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாமி அருள் வாக்கு சொல்லுவான் அப்படிம்பான், தெரியுமில்ல? எல்லாம் வந்து கடவுள் வந்து எனக்கு இப்படி சொன்னார், கடவுள் அப்படி சொன்னார். இப்போ புதுசாக ஒரு பைத்தியம் இதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. ஷக்கீல் பின் ஹனீஃபுங்கிற ஒரு இப்லீஸு, அவன் என்ன பண்ணுறான், அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாவின் பேரில் இட்டு கட்டுறான். நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுமா கேட்டால் என்னங்கிறான், ரகசியங்கிறான். சரி, அல்லாஹ் எப்படா உனக்கு பொறுப்பை கொடுத்தான் அப்படின்னா, அது எப்படா பொறுப்பை உன் மேலே கொடுத்தான் சாட்டினான் அப்படின்னு கேட்டால் ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். இப்படி கிளம்புனா ஆளாளுக்கு எல்லாருமே இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கலாமில்ல. அல்லாஹ் வந்து எதுவும் இனி சொல்ல மாட்டான். நபி இல்லாமல் அல்லாஹ் பூமியில் யாருடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம் தொடர்பு கொள்ள மாட்டான். பனி இஸ்ராயல்கள் காலத்தில் டைரெக்டாக அல்லாஹ்வுடைய சத்தம் வானத்தில் கேட்டுட்ருக்கிற அந்த சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அது கிடையாது. இப்போ அது அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணை இருக்கிறது. அவரின் தவணை பூர்த்தியாகிவிட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இந்த சூறாவுடைய தொடக்கத்திலே நான் சொன்னேன், இது குறைஷிகள் மேலே ஹுஜ்ஜத்து நிறுவக்கூடிய ஒரு சூறா அப்படி. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த குறைஷிகளுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறான். என்ன வார்னிங்கு? 13 வருஷமாக தொடர்ச்சியாக ரசூல்லாவை இவங்க நிராகரிச்சுட்டே இருக்காங்க. நான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னை நிராகரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேதனை வரும் அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறானுங்க, நீ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் நாங்கள் தான் நிராகரித்து பல வருஷமாச்சு, நாங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணி பல வருஷமாச்சு, ஏன் இது வரைக்கும் வேதனை வரல? அதுக்கு இதுதான் பதில். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நான் டைம் வச்சுருக்கேன். அது வந்து அந்த டைம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். புரியுதா? அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருக்குது. அந்த நேரம் வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு, நாம் வந்து இங்கேருந்து எக்ஸிட் ஆக வேண்டியது வந்துடும். அல்லாஹ்வுக்கு வந்து பதில் சொல்ல நம்ம வந்து கடமைப்பட்டுருவோம். புரியுதா? அந்த தவணை எவ்வளோ இருக்கும்? அது சில நிமிடங்களில் கூட முடியலாம், இன்னும் சில வருடங்களில் கூட முடியலாம், சில நாட்களில் முடியலாம். ஆனால் அந்த சமூகங்களுடைய தவணை இருக்குப்ப அது வந்து லாங் பீரியட் எடுக்கும், சில நூற்றாண்டுகள் கூட ஆகும். ஒரு உம்மத்துக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட டைம்லாம் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு ரசூல் வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோ, அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நபி வந்தார்னா இன்னும் டைம் இருக்குதுன்னு அர்த்தம். ரசூல் வந்துட்டார்னா அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டே ஆகணும், இல்லைன்னா அது அழிக்கப்பட்டு விடும். புரியுதா? அது என்ன, எங்கே போயிடும் அந்த சமூகம்? மியூசியமுக்கு போயிடும். ஒரு காலத்தில் இப்படி ஒரு கும்பல் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆது சமூகம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, சமூது சமூகம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இப்ராஹிம் நபி காலத்தில் ஒரு நம்ரூத்னு ஒருத்தன் இருந்தான். அவ்வளோதான், நீ அந்த உம்மத்தை அதோட டெஸ்ட்ராய் ஆகி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் டைம் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன்ல, இதில் வந்து டைம் லிமிட்டை பற்றி பேசுகிறேன்னா, அந்த முடிஞ்சு போன டைமு அடுத்த சூறாவில் எது அன்ஃபாலில், அதில் அந்த அன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா அசாபு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதோடைய கண்டினியூஷனு அசாபு எங்கே முடியும்? தௌபாவில் வந்து முடியும். அதில் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதுவும் இருக்காது, தௌபாவில் வந்து இருக்காது. அப்போது இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே உங்களுக்கு நிர்ணயம் பண்ண தவணை இருக்குது. சரி, அந்த தவணை வந்து அல்லாஹ் எப்படி மெஷர் பண்ணுறான்? அந்த தீமை நீ எவ்வளோ பண்ணுற, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த மெஷர்மெண்ட்டு ஸ்கேல் ஒன்று இருக்கும், நீ எத்தனை அநியாயம் பண்ணுற அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ அந்த அநியாயத்தோட வீரியம் எந்த அளவுக்கு நீ அதை டச் பண்ணிட்டியோ அதோட நீ காலின்னு அர்த்தம். நீ ரொம்ப அநியாயம் பண்ணிட்டீன்னா நீ காலி அப்படின்னு அர்த்தம். அப்போது அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஆதத்தின் மக்களே நினைவில் வையுங்கள், உங்களிலிருந்தே என்னுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்ற தூதர் உங்களிடம் வந்தால் அப்போது எவர்கள் மாறு செய்வதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ, மேலும் தங்களுடைய நடத்தையை சீர்திருத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுபடியும் இந்த காமனாக பேசுகிறான், ஆதமுடைய மக்களே. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பக்ராவில் ஆதம் நபி கீழே பூமிக்கு அனுப்பப்படுவாங்களா,
அப்போ அந்த டைமில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? 2வது அத்தியாயத்தில் 38, 39 நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். பிறகு உங்களுக்கு என்னிடம் இருந்து நேர்வழி கிடைக்கும் போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இப்போ அந்த இடத்துல ஆதம் நபி பார்த்தெல்லாம் என்ன சொல்கிறான்? ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீங்கள் இங்கேருந்து கீழே இறங்குங்க, உங்களுக்கு என்னிடம் இருந்து அப்பப்போ என்ன வரும்? நேர்வழி வரும். யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகள், அவர்கள் அதிலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அப்போ இந்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்துருந்தான், பக்ராவில் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த வாக்குறுதி இங்கே நினைவுபடுத்துகிறான். ஆதமின் மக்களே, உங்களிலிருந்தே என்னுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்ற தூதர்கள் உங்களிடம் வந்தார். இப்போ இந்த இடத்துல ஹிதாயத்து வரும்னு மட்டும்தான் பக்ராவில் சொல்லியிருக்கான். ரசூல்கள் வருவாங்கன்ட்டு பக்ராவில் அந்த இடத்துல 38, 39ங்கிற ஏதாவது ரசூலை பற்றி இருக்கா? இல்லை. ஆனால் என்னிடம் இருந்து வழிகாட்டுதல் வரும், நேர்வழியை பின்பற்றுங்கள்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ அந்த வழிகாட்டுதல் யார் மூலமாக வரும்? நபிமார்கள் மூலமாக வரும். உண்மையிலே இதுதான் மலக்குகள் அங்கே எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பொருத்தமாக இருக்குது. நான் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? மலக்குகள் அந்த இடத்துல ஆதம் நபிக்கு என்ன பெயர்கள் கேட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல நபிமார்களுடைய பெயர் தான் அப்படின்ட்டு. அதுதான் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல கன்க்ளூஷனாக அல்ல என்ன சொல்கிறேன்? இந்த ரசூல்கள் வருவாங்க. யார் அந்த ரசூல்களை உங்களிடம் வந்தால் அப்போது எவர்கள் மாறு செய்வதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ, அந்த ரசூல் உங்களை நினைவூட்டினதுக்கப்புறம் நீங்கள் எப்போ உங்களுடைய நடத்தையை சரி பண்ணிக்கிறீங்களோ அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிட்டு அவற்றை ஏற்காமல் ஆணவம் கொண்டார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகள், அவர்கள் என்றென்றும் அதில் வீழ்ந்து கிடப்பார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென வாதிட்டு அவற்றை ஏற்காமல் ஆணவம் கொண்டார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகள். இப்போ இந்த இடத்துல முன்னாடி அல்லாஹ் யாரை பற்றி பேசினா? இப்லீஸை பற்றி பேசினா. இப்லீஸ் எதனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்கலை? ஆணவம் தான் அவனுக்கும் பிரச்சனை. அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வசனங்களை ஆணவம் கொண்டு எதிர்க்காதீங்க, அவர்கள் அதில் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ங்கிறத நான் 2 விதம் சொன்னேன். ஒன்று, டைரெக்டாக பொய்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் பொய், குரானே பொய்ன்னு சொல்கிறது. இன்னொன்று, நம்புறது ஆனால் செயல்படுத்தாமல் இருப்பது. உண்மையில் அது நம்பவே இல்லைன்னு அர்த்தம். சும்மா பேருக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ஆனால் உண்மையில் அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கல. சரியா? அப்போ இதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிட்டு அவற்றை ஏற்காமல் ஆணவம் கொண்டார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகள், அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை நடைமுறை நம்ம படுத்தலைன்னாலே அல்லாஹ் நம்ம பொய்ப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. எவன் அல்லாஹ்வின் பெயரில் பொய்களை புனைந்து கூறுகின்றானோ அல்லது அல்லாஹ்வின் வசனங்களை பொய் என கூறுகின்றானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எனினும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இறுதியில் நாம் அனுப்பிய வானவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை கைப்பற்றுவதற்காக அவர்களிடம் வருவார்கள். அப்போது அவர்களிடம் கேட்பார்கள், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எந்த தெய்வங்களை அழைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த தெய்வங்கள் இப்போது எங்கே என்று. அதற்கு அவர்கள், அவை அனைத்தும் எங்களை விட்டு காணாமல் போய்விட்டன என்று கூறுவார்கள். பிறகு நாங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை நிராகரிப்பவர்களாய் இருந்தோம் என்று தங்களுக்கு தாங்களே சாட்சி கூறுவார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு குற்றப்பட்டியலே அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த மறுமை, அதாவது உயிர் கைப்பற்றும் போது நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம், நம்முடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், அதான் சொல்கிறோம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முஸ்லீமாக தவிர மரணிச்சிடாதீங்க. முஸ்லீம், அதாவது எனக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் நீ மரணிக்கணும். அந்த என்னுடைய அடிமை சங்கிலியை நீ எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீ சுதந்திரமாக இருந்தீன்னா அதுக்கப்புறம் உனக்கு சுலுக்குதான். அதில் முதல் விஷயம் அல்லாஹ் என்ன கொண்டு வரான்? எவன் அல்லாஹ்வின் பெயரில் பொய்களை புனைந்து கூறுகின்றானோ அல்லது அல்லாஹ்வின் வசனங்களை பொய் என்று கூறுகின்றானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எனினும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ்வின் பெயரில் பொய்களை புனைந்து சொல்லும். அல்லாஹ் அனுமதிக்காததா அல்லாஹ் அனுமதித்து தான் நாங்கள் செய்கிறோங்கிறது. புரியுதா? நான் இப்போ சொன்னல மன்னராட்சி,
அது வந்து அல்லாஹ் அனுமதிக்கலை. ஆனால் அல்லாஹ்வின் பெயரில் என்னங்க பண்ணுறாங்க, புனைந்து பொய்ய சொல்கிறாங்க. அல்லது அல்லாஹ்வின் வசனங்களை பொய் என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டுறது தான் நபிமார்கள் வந்தாங்கன்னு சொல்கிறோம், அவங்க இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் நீதி நிலைநாட்டுறதெல்லாம் நபிமார்களுடைய பணியாக இல்லை. நீதி யார் நிலைநாட்ட முடியும்? அரசாங்கம் தான் நிலைநாட்ட முடியும். அப்போது நீதி நிலைநாட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜாக இருக்கணும்னு அர்த்தம். சிம்பிள் தானே. எப்படி வந்து பியூனாக இருந்துட்டு எப்படி நீதி நிலைநாட்டிகிட்டு இருப்பேன்? கோர்ட்டில் வந்து நீ ஓரமாக டீ கொடுக்க வந்திருக்க, நல்லா தெரியுது இந்த கேஸில் இவன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு. ஜட்ஜு மாற்றி தீர்ப்பு சொன்னோன்னு நீ ஐயா அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னா முதல்ல அவன் வெளியே தள்ளுறான் அவனை அப்படின்னுவேன். புரியுதா? நீதி அளிக்கிறதுக்கு நீதி அளிக்கும் இடத்தில் நம்ம உட்காந்துருக்கணும். புரியுதா? கீழே உட்காந்துட்டுலாம் நீதியை வழங்க முடியாது. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ன்னு சொல்கிறவங்களும் அல்லாஹ்வுடைய பேரில் புனைந்து சொல்லக்கூடிய இந்த அக்கிரமக்காரர்கள் இருக்காங்கள, இவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் அவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் எது நிர்ணயம் பண்ணியிருக்கேனோ அது கிடைக்கும். இது வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய இது ஒரு சைக்காலஜி, இது ஒரு யதார்த்தம், இது உண்மை, வாழ்க்கையில் சொல்லக்கூடிய உங்கள் உண்மை. இதை நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, இதுதான் நிஜம். அல்லாஹ் உனக்கு எவ்வளோ ரிஸ்க் எழுதியிருக்கானோ அது கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா? இந்த உலகத்தில் மனிதனுக்கு எவ்வளோ வாழ்நாள், வாழ்க்கையின் வசதிகள், பொருளாதாரம் இதெல்லாம் எவ்வளோன்னு அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டான். அது ஒவ்வொருத்தனும் அந்த தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது 120வது நாள் ஒரு மலக்கு வந்து டோட்டலாக அது எல்லாத்தையுமே எழுதிடுவார். அதை தாண்டி உன்னால் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு மூமினின் அடிப்படை பண்பாக நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா, பொருளாதாரம் வியாபாரம் எது தொய்வு அடைஞ்சாலும் பதறக்கூடாது. அல்லாஹ் இன்றைக்கி இவ்வளோ தான் கொடுத்தான், அவ்வளோதான். இன்றைக்கி 100 ரூபா தான் எழுதியிருக்கான், நாளைக்கு 1000 ரூபா எழுதியிருக்கலாம், ஒரு நாளைக்கு காசே இல்லாமல் கூட எழுதியிருக்கலாம். அப்போ எல்லாமே அல்லாஹ் தான் கொடுக்குறான். நேற்று அல்லாஹ் சேர்த்தி கொடுத்தான், இன்றைக்கி குறைச்சி கொடுக்குறான், ஒரு நாள் நிறுத்திட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கணும். நம்ம என்ன வருது, பதட்டமாக வருது. அதனால் நீ 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி, நீ டபுள் ஷிஃப்ட்டு வேலை செஞ்சாலும் சரி, உனக்கு கிடைக்கிறது என்னவோ அந்த 1000 ரூபாய்னா 1000 ரூபா தான். இப்போ புரியுதா? இப்போ இது ஒருத்தனுக்கு தெளிவாயிருச்சுன்னா இங்கே குட்டிக்காரனை அடிப்பானா? 1000 ரூபா தான் இன்றைக்கி வந்து கிடைக்க போகுது அப்படின்னா, நீ வந்து 14 மணி நேரம் 12 மணி நேரம் கடையை திறந்துட்டு உட்காந்துட்டு இருப்பிய. அவனாவது ஒருத்தன் 10 மணிக்கு மேலேயாவது ஒரு கஸ்டமர் வந்துடுவான். எப்படி வருவான்? உனக்கு ரிஸ்க்கு வரணுன்னு இருக்கிற ரிஸ்க்கு தானே வரும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ அப்படியே டபுள் ஷிஃப்ட்டு ஒருத்தன் பார்க்குறான். டபுள் ஷிஃப்ட்டு நான் கடுமையாக உழைப்போம். இதில் வந்து அவன் பயங்கரமாக அவன் ஃபீலிங் வேறு. அவன் வந்து உழைப்பாளிங்க, நான் கடுமையான உழைப்பாளிங்க, டபுள் ஷிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு. அப்போ மறுமையில் போனோன்னே அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய நேரத்தை எதில் செலவு பண்ண? அப்போது அங்கே என்ன பதில் சொல்லுவா? டபுள் ஷிஃப்ட்டு பார்த்தேன்னு சொல்லுவியா? இல்லைல்ல, நான் வந்து நிறைய சம்பாரித்து நிறைய பேருக்கு நான் வந்து உதவி பண்ணலாங்கிறதுக்காக நான் டபுள் ஷிஃப்ட்டு வேலை பார்த்தேன். அப்போ நேரத்தை எங்கே செலவு பண்ணேன்னு நல்லா கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீ என்ன பண்ண? புரியுதா? அப்போ குர்ஆன் வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கணும், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும். நம்மளை வந்து இப்லீஸ் வந்து நம்மளை என்ன பண்ணுறான், டேய் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கடை திறந்தேன்னா 4 காசு சேர்த்தி வரும்டா. 2 நாளைக்கு அப்படி வரும். இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கும்போது மீன் எப்படி மேலே வந்துச்சு, அது மாதிரி மீன் வந்து வரும் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். புரியுதா? ஆனால் அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பங்கு கிடைக்குங்கிறான். விதிக்கப்பட்ட பங்கு கிடைக்காதுன்னு இப்லீஸ் தான் நம்ம உள்ளத்தில் போடுறான். அதனால் என்ன பண்ணுறான், இஷா தொழுகைக்கு மேலேயும் வேலை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? ரசூல் என்ன சொன்னாங்க, இஷா தொழுகைக்கு அப்புறம் தூங்குங்கன்னு. உடம்புக்கு எடுத்துக்கிறோம், அல்லாவுக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம், ஃபேமிலிக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? 4 காசு வந்துடும். எப்படி வருமா? அல்லாஹ் உனக்கு இன்றைக்கி 500 ரூபா நீ எழுதியிருந்தா, நீ வந்து காலையில் 6லேருந்து அடுத்த நாள் நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் திறந்தாலும் 500 ரூபா தான், அதுக்கு மேலே வராது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் விசாரிப்பான். நான் கொடுத்த ஆரோக்கியத்தை நீ என்ன பண்ண? நான் கொடுத்த இளமையை நீ என்ன பண்ண?
இளமை எல்லாம் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நீ போயிட்டே இருந்தீன்னா இப்போ இளமை நீ வந்து எங்கே போய் செலவு பண்ண? நேரத்தை நீ எங்கே செலவு பண்ண? உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியா? உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியா? இப்போ எல்லாத்தையும் போய் அப்போ சைத்தானுடைய ஃபிலாசபி தான் நீ ஃபாலோ பண்ணுற. சைத்தான் தானே சொல்கிறான் 4 காசு இன்றைக்கி சேர்த்து கிடைக்கும்ன்ட்டு. கிடைக்காதுன்னு குரான் சொல்லுது. உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட பங்கு தான் உங்களுக்கு கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான் துனியாவில் அவ்வளோதான் கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க, துனியாவில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அவ்வளோதான். இறுதியில் நாம் அனுப்பிய வானவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை கைப்பற்றுவதற்காக அவர்களிடம் வருவார்கள். அப்போ அவங்க குரான் வந்து இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல வானவர்கள்னு சொல்லிட்டு பன்மையாக சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா ரசூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். யாரை? மலக்குகளை வந்து ரசூல்னு அல்லாஹ் ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா, அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம், அதாவது ருசுல் அப்படின்னு, அதாவது ரிசாலத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுப்பப்படுவார்கள். ரசூல்னால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். ஒரு சமூகத்திடம் அனுப்பப்பட்டவரும் ரசூல் தான். ஒரு வேலை கொடுத்து அனுப்பப்பட்ட மலக்குகளும் ரசூல்கள் தான். ஸோ அதனால் இதுவும் வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நபி ரசூல் அந்த டிஃப்ரெண்ட் நான் சொல்லும்போது சில இடத்துல அல்லாஹ் வந்து நபிங்கிற இடத்துல ரசூலு வார்த்தை பயன்படுத்துகிறான், ரசூலுங்கிற இடத்துல நபிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறான். ஏன்னா ஒரு ரசூலு நபியாகவும் இருப்பார், ஆனால் ஒரு நபி ரசூலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரசூலுங்கிறது அடிஷ்னல் பதவி, ஒரு நபிங்கிறது பேசிக் பதவி. அவர் வந்து போலீஸ் அதிகாரி, யார்? நபி. ரசூலுங்கிறவர் டிஎஸ்பி, கூடுதல் மேலதிகாரி அப்படின்னு. ரசூல்களுக்கு, அதாவது இந்த வானவர்களை பற்றி சொல்லும்போது இதை கைப்பற்றுவதற்கு ஒரு வானவர் கிடையாது. இப்போ நம்மகிட்ட முஸ்லீம்கள்ட்ட இன்னொரு நம்பிக்கை இருக்குது, என்ன? மலக்குல் மௌத்துன்னு ஒருத்தர் தான் இருக்காரு, ஒரே ஆள். இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த யமன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. யமன் தான் வந்து எல்லா உயிர்களையும் போய் எரும மாட்டில் உட்காந்து கைப்பற்றி இழுத்துட்டு வர்றாரு அப்படின்ட்டு. சரியா? ஆனால் குரான் என்ன சொல்லுது? அப்படி கிடையாது. உயிர்கள் வந்து கைப்பற்றுவதற்கு ஒரு பெரும் படையே இருக்குது, அதுதான் வானவர்கள் அப்படின்னு பன்மையாக அல்லாஹ் வந்து அது சொல்கிறான். மலக்குல் மௌத்து ஒரு பெரிய பஞ்சாக இருக்குது. அப்போது அவர்களிடம் கேட்பார்கள், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் தெய்வங்களை அழைத்து வந்தீர்களே, அந்த தெய்வங்கள் இப்போது எங்கே என்று. அதற்கு அவர்கள், அவை அனைத்தும் எங்களை விட்டு காணாமல் போய்விட்டன என்று கூறுவார்கள். பிறகு நாங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை நிராகரிப்பவர்களாய் இருந்தோம் என்று தங்களுக்கு எதிராக தாங்களே சாட்சி கூறுவார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அந்த மலக்குகள் என்ன பண்ணுவாங்க? உயிரை கைப்பற்றுவதற்கு வர்றாங்க. வரும்போது அவங்க கேட்பாங்க, நீங்கள் அழைத்து வந்த தெய்வங்கள் எங்கே? நீங்கள் பூமியில் இருக்கும்போது பிரார்த்தனை நீங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தீங்கள்ல, அந்த தெய்வங்கள் எங்கேன்ட்டு. இப்போ இந்த தெய்வங்கள்னால் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்கள மட்டும், அதாவது பிரார்த்தனை மட்டும் செஞ்சாங்கள்ல, அவங்களை மட்டும் இது வந்து குறிக்காது, அவங்களையும் குறிக்கும். அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஒரு சிலையை கும்பிட்டவன், அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஒரு கடவுள் வந்து எனக்கு இது செய்யும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சவன், அவனையும் வந்து இது குறிக்கும். அதே மாதிரி நபிமார்கள் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை நெறியை கொடுக்கும்போது, புரியுதா? இது வந்து தனிநபர் சார்ந்த விஷயம். எது? அல்லாஹ்வை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு நீ வந்து பிரார்த்தனை செஞ்சது. இது வந்து ஒரு சமூகமாக செஞ்ச பாவம். எது? நபிமார்கள் வந்து ஒரு சமூக வாழ்வுக்காக ஒரு வாழ்க்கை நெறியை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நபிமார்கள் கொடுத்த அந்த சமூக வாழ்க்கையை, சமூக வாழ்வியல் முறையை அவங்க என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணலை. இப்போ ரசூலுல்லாவுக்கும் அபூஜஹலுக்கும் என்ன பிரச்சனை? அபூஜஹில் ஒரு நிர்வாகம் வச்சுருந்தான், அந்த நிர்வாகத்துக்கு பேர் தாருன் நத்வா. அந்த நிர்வாகம்ங்கிறது அதுதான் அரசாங்கம், அது அங்கே அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான், அவன் தான் தலைவன். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புனான். இனிமேல் இவர் தான் உங்களுடைய தலைவர், இந்த சங்கத்தை கலைச்சிருங்க, கலைச்சிட்டு நீராக நபி கீழே போயிருங்க. நபி வந்து உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தி காட்டுவார். இனி அதை ஃபாலோ பண்ணுங்கள், உலகத்துலேயும் உங்களுக்கு துன்பம் வராது, மறுமையிலும் துன்பம் வராதுன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அதை வந்து புறக்கணித்தாங்க. அப்போது அந்த வாழ்வியல், அதாவது மற்ற விஷயங்களுக்கு, அதாவது சமூக வாழ்க்கை, இந்த மாதிரியான வாழ்க்கைக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு இருந்த சங்கங்கள், அவங்களுக்குன்னு இருந்த கமிட்டிகள், அவங்களுக்குன்னு இருந்த மன்றங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி தலைவர்கள் அழைத்தீங்களே, உங்கள் சமூக வாழ்வை என்னுடைய தூதர் காட்டிய வழிமுறைப்படி
அமைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் இன்னொரு மெத்தடு படி நாங்கள் அமைச்சுக்குவோம், எதுக்காக இருந்தாலும் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுக்குவோம், நாங்கள் மசோதா கூப்பிட்டுவோம், நாங்கள் வந்து கூடி கூடி உக்காந்து பேசி நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்களே நிர்வாகம் பண்ணிக்குவோன்னு இருந்தீங்களே, அதில் அல்லாஹ் சொல்கிறான், மரணம் வரும் வேளையில் அவங்களது கூப்பிட்டு எங்கடா அப்படிமா கேட்கும்போது தங்களுக்கு தாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உண்மையிலேயே, அதாவது அவை அனைத்தும் எங்களை விட்டு காணாமல் போய்விட்டன, கூட்டத்தையே காணோம், நான் தனியாக இருக்கேன், நான் ஒன்றுமே இல்லை, வெறும் தனியாக இருக்கேன், எல்லாம் காணாமல் போயிட்டாங்க, நான் அநியாயம் பண்ணிட்டேன் இவ்வளோ நாளாக. அவனுக்கு புரிஞ்சிடும், இது மலக்குகள் கேட்டாங்க, இது ஒரு சின்ன கன்வர்சேஷன் இல்லை, இது தாண்டி நிறைய கன்வர்சேஷன் நடந்திருக்கும். 4-5 கேள்வி ஏதாவது சொல்லுவாங்க, நறுக்குன்னு அதாவது சொல்லுவாங்களே, என்னது சொரணை இல்லாதவனுக்கு கூட தூக்கில் தொங்குற அளவுக்கு கேள்வி கேட்பான் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி கேள்விகள்லாம் மலக்குகள் நிறைய கேட்டிருப்பாங்க. கேட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அவன் சொல்லுவான், ஆமாப்பா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிற தைரியத்தில் தான் நாங்கள் ஆடினோம், எப்படியும் அபூஜையில் ஒரு பக்கம் இழுத்துருவான், இவன் வந்துடுவான், அவன் வந்துடுவான்னு பார்த்தோம், இப்போ பார்த்தா தனியாக நிற்கிறோம், ஒன்றுமே காணோம், எந்த சங்கமும் வரல, எந்த மன்றமும் வரல, எந்த துறையும் வரல நம்மளை காப்பாற்றுறதுக்கு, தனியாக நாங்கள் நின்றுக்கிட்டோம், நாங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை நிராகரிப்பவர்களாக இருந்தோம். மறுமையில் சொல்லுவாங்க, நாங்கள் சத்தியம் வந்துச்சு, அப்படி ஒரு அழைப்பு வந்து அல்லாஹ்வுடைய தாய் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார், எங்கள் காலத்தில் இவர் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார், அவங்க காலத்தில் ஒருத்தர் கொடுப்பார், அது கண்டிப்பாக அந்த தலைவர்களை போய் சேரும். அவன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, இப்போ நீக்கே எடுத்துக்கோங்க, எல்லா அரசியல் தலைவர்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க இல்லையா, புக்கெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் என்ன படிக்காமல் தான் இருக்காங்களா, அவங்களாம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, புரியுதா? இப்படி கூப்பிட்ட கடவுள்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம் என்ன பண்ணிட்டுருக்கான், அல்லாஹ்வை விட்டுட்டு நீ வந்து அங்கே அந்த கட்சிகளில் இருக்கான், அந்த கட்சிகள் பேரில் சொல்லலை, பொண்ணு பெரியாரை போட்டு அப்படியே கிழிச்சு தொங்க விடுது, புர்கா போட்டு ஒரு சைத்தானு, என் முப்பாட்டேன் அப்படிங்குது, யார் எந்த கட்சி? அப்புறம் என் நெஞ்சில் குடியிருக்கும் புர்கா போட்ட சைத்தான்களை என்ன, இதெல்லாம் இங்கெல்லாம் போய் பெண்கள் உட்காந்துருக்கு. இன்றைக்கெல்லாம் வந்து அந்த முசீபத்து, நீ எல்லா இதுலேயும் வந்து முஸ்லீம் உட்காடுறான், அதில் கண்டிப்பாக பெண் தான் உட்காடுறோம். இது இது ரொம்ப டேமேஜாக பண்ணுறானுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வர ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடா, டே கொஞ்சம் லெவலாக பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணுறீங்க. எல்லா அந்த மேடையிலையும் பெண் ஒன்று இருக்குது, புர்கா ஒன்று இருக்குது. அந்த ஆனால் அந்த புர்கா அந்த பெண்ணுக்கு வந்து உரிமையாக புர்காவே போடக்கூடாது. அவள் வந்து அந்த எந்த சித்தாந்தத்தில் இருக்காளோ அந்த சித்தாந்தத்தில் அவள் கலந்து போயிடணும். ஆனால் அங்கே உட்காந்துட்டு முஸ்லீம்களை குழப்பத்தில் ஆழ்த்துறான். ஒரு பக்கம் முஸ்லீமுங்கிறா, கேட்டால் என்னங்கிற, யான் அல்லாவை நம்புபவள், யார் வேலூர் இப்ராஹிம், என்ன பெரிய ஏகத்துவாதி அவர் வேலூர் இப்ராஹிம், அவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை மதமாக பார்க்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ காஃபிரா இங்கே இருக்கிறான், ரெட்டை குதிரை சவாரி பண்ணுறான். இதுதான் அல்லாவை அல்லாவையும் அழைக்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களையும் அழைக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை விடுத்து வேறு தெய்வங்கள் நீங்கள் அழைச்சிட்டு இருந்தீங்களே. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, சரி ஓகே, இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற சீர்கேடுகள், சமூகத்தில் இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இந்த முசீபத்துகள் இப்படி போகுது. இதை சரி பண்ண வேண்டியது யார் சரி பண்ணணும்? இந்த சமூகத்துடைய தலைவர்கள், ஆலிம்கள் தான் சரி பண்ணணும். இப்போ ஆலிம்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே. அந்த புர்கா போட்ட பெண்ணு அங்கே உட்கார வேண்டிய சேர், அது ஏன் சேருங்கிறார் ஆலிம். ஒரு ஆலிம் வந்து ஒரு நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு இஃப்தாரில் போய் அவர் நெஞ்சில் வந்து அவர் குடி இருந்துட்டார். அதை அவர் பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் கேட்குறாரு, ஏங்க அவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வரலாறு, அவர் கடந்து வந்த பாதை தெரியுமா, எத்தனை முதுகுகள் அவர் கடந்து வந்திருக்காரு, அவருடைய பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சு தான் அவரை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா, அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறது பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்காங்க. இது ஆலிம்களுடைய லட்சணம். இப்போ ஆலிம்களுக்கும் ஆளுமைகளுக்கும் தான் போட்டி. அந்த சொல்லுவான்ல இந்த பரிதாபங்களில், இவன் 200 கொடுத்தா ஒரு கட்சிக்கு வேலை பார்க்குறான், அதுக்கும் கீழே 120 கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் போட்டி. ஆலிம்களுக்கும் இந்த ஜாலிம்களுக்கும் போட்டி. 2 பேரில் வந்து யார் வந்து பெரிய அநியாயக்காரன்னு பார்க்குறது. இதாவது பரவாயில்ல, இந்த நண்பா நண்பீஸ் அட்டகாசம் தாங்க முடியல. இதுங்க கை காசு செலவு பண்ணிட்டு போகும், இதுக்கு 5 பைசா காசு கிடையாது.
இதுங்க வந்து அந்த நண்பா நண்பீஸு எங்கே கூட்டம் போட்டாலும் போகுதுங்க, எல்லாம் புர்கா போட்டு போகுது, குழந்தைய கூப்பிட்டு போகுது. ஒரு சைத்தானு ரமலானில் வந்து மகரிப்பு தொழுவில் நான் வந்து நோன்பு வச்சுருந்தேன், நோன்பு திறக்கலை, நான் வந்து என்னுடைய தலைவனை பார்க்க வந்தேன் அப்படிங்குது. மறுமையில் ரையானில் இது பூந்துருன்னு நினைக்குது. புரியுதா? இதுக்கு வந்து அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹ் கூறுவான், இப்போ இந்த மாதிரிலாம் கூத்தடிச்சிட்டு வந்தாங்கள்ல, அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இது த்ரெட்னிங் அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் குறைஷிகளை டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறான். முதல்ல உன் மறுமை, உன்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு படம் காமிக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கூறுவான், உங்களுக்கு முன் சென்ற ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களுடன் நீங்களும் நரகத்திற்கு செல்லுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தினுள் நுழையும் போது தமக்கு முன் சென்ற கூட்டத்தாரை சபித்தவாறே செல்வார்கள். இறுதியில் எல்லோரும் அங்கு ஒன்று கூடும்போது அவர்களில் பிந்தைய கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தாரை பற்றி, எங்கள் இறைவனே, இவர்கள்தாம் எங்களை வழிகெடுத்தார்கள், எனவே இவர்களுக்கு நரகத்தில் 2 மடங்கு வேதனை அளிப்பாயாக என்று கூறுவார்கள். அதற்கு மறுமொழியாக அல்லாஹ் கூறுவான், ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை தான் உண்டு, ஆயினும் நீங்கள் அறிவதில்லை. இந்த வசனமும் பெரிய வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் கூறுவான், உங்களுக்கு முன் சென்ற ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களுடன் நீங்களும் நரகத்திற்கு செல்லுங்கள். இப்போ இது ஒரு காலத்தில் நிராகரித்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறான். ஒரு சாம்பிளுக்கு ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கிறான், ஏப்பா உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போயிருக்குது, ஜின்னு மனுஷங்க எல்லாம் சேர்ந்து நரகத்துக்கு, இந்தாங்க நீங்களும் அங்கே தான் போங்க. இப்போ நான் ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தினில் நுழையும் போது தமக்கு முன் சென்ற கூட்டத்தாரை சபித்தவாறே செல்கிறாங்க. அதாவது மறுமையில் விசாரணைங்கிறது பல மாதிரி இருக்கும். இதில் முஸ்லீம்கள் ஏமாந்து நிறைய போயிடுறாங்க. தொழுகை கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. மறுமையில் விசாரணைக்கு தனித்தனியாக வர்றவங்களும், அதாவது தனித்தனியாக விசாரணை, அதுவும் பல கவுண்டரில் நடக்கும். சிங்கிள் விசாரணை, அங்கே வந்து தனியாக மட்டும்தான் நீ விசாரிக்கப்படுவ. அதோடு முடிஞ்சிருமா? கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கும்பலாக விசாரிக்கப்படுது, கும்பலாகவும் விசாரிக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லா கவுண்டர்லேயும் இருக்க போகிறது என்ன? அல்லாஹ் மட்டும்தான். இந்த கவுண்டரில் வந்தால் யாராவது தீர்ப்பளிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அல்லாஹ் தான் இருக்கும். தனிநபராக நீ தொழுதியா, நோன்பு வச்சியா, என்ன அல்லாஹ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண, எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்து எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண, இதெல்லாம் விசாரிப்பான். முடிச்சுட்டு சேர்ப்பா அந்த வழியாவா நீ பாஸ் ஆகிட்டேன், அடுத்த கவுண்டர் லெவல் 2 அங்கே வந்தீங்கன்னா எல்லாம் கூடுவான். இறை தூதர்கள் ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வந்தாங்களே, சமூக கட்டமைப்பை. சமூக வாழ்வு எப்படி இருக்கணும்னு அந்த தமிழ் அரங்கத்தில் முழங்கிய அந்த சிங்கப்பெண் தானே நீயே வா அப்படிமா. சமூக வாழ்வின் எங்கள் முப்பாட்டன் தந்த வாழ்வியல் முறை சிறந்தது, நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு பேசுனது தான் நீயே. உன் வரலாறு என்ன? உனக்கு யார் முப்பாட்டன்? உமரா இல்லை இன்னொருத்தரா? உன் முப்பாட்டன் இவங்க கிடையாது. உன் முப்பாட்டன் இப்ராஹிமாச்சே, உங்கள் அப்பா வந்து ஆதமாச்சே. நீ வேறு யாரோ அப்பனா நினச்சிட்ருக்கிற, நீ வேறு யாரையும் முப்பாட்டன்னு நினச்சிட்ருக்கிற. கிடையாது, உன் லிஸ்ட்லேயே இது கிடையாது. நீ வரலாற்றை படிக்காத சமூகம் உருப்படாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் உன் வரலாறு எது? அல்லாமா இக்பால் அதான் கேட்குற, உன் வரலாறு எது? நீ யார்? எங்கே உன்னோட நீ எதுலேருந்து நீ செயின் லிங்க் பண்ணுற? ரசூல்லாட்டிருந்து செயின் இழுத்துட்டு வரியா, இல்லை உன் மண்ணோட செயின் லிங்க் பண்ணுறியா? மண்ணோட லிங்க் பண்ணினா மண்ணாக தான் நீ போவேன். புரியுதா? அப்போ தொழுகை, நோன்பு, பெற்றோருடன் எப்படி நடந்துக்கிட்ட, மனைவி மக்களுடன் எப்படி நடந்துக்கிட்ட, வியாபாரம் ஹலாலாக பண்ணியா ஹராமாக பண்ணியா, இதெல்லாம் தனியாக விசாரிக்கப்படும். இப்போ இங்கெல்லாம் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு கூட்டத்தாரும் நுழையும் முன், அப்போ பேட்சாக கொண்டு போய் அங்கே சேர்த்துறான். புரியுதா? விசாரணை முடிச்சுட்டு சமூக வாழ்வியெல்லாம் நீ ஃபெயிலு, போங்கிறான். அதான் சொல்கிறேன், இங்கே பிரித்து வச்சுருக்காங்களே எலெக்ஷனில், வாடா அது மாதிரி வாடா நிப்பாட்டுவான். நீங்களா இந்த வாடா, இந்த மொஹல்லாவாசியா, வாங்க சங்கு நகர், வாங்க வெல்கம், வாங்க பெரியார் நகர், வாங்க உட்காருங்க அப்படிவா. பெரியார் நகரில் நீயும் காலியா நானும் காலியோ, அவ்வா நாசமாக போயிட்டான்டா, அட பரதேசி அப்போவே சொன்னேனடா அப்படின்னு. இது எவ்வளோ வலிக்கும். அதனால தான் சேர்த்துறான் கும்பல். எல்லோரும் சேர்ந்து தானே கூத்தடிச்சிங்க, சேர்ந்தே போங்க, ஜாலியாக போங்க.
அப்போது விளைவுகள் வந்து கூட்டமாக அனுபவிக்கும் போது இதில் என்ன இன்னொரு கூத்துன்னா, ஆணவம் அடித்தான், ஆணவம் பண்ணான்ல பெருமையாக. அவன் ஆணவம் ஒருத்தன் எப்போ பெருமை அடிக்க முடியும்? கூட்டத்தில் தான் பெருமை அடிக்க முடியும். உங்கள் அண்ணன் கெத்து பார்த்தியா அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் தான் அவன் பெரிய கல்ட்டின்னு காட்டுவார். அவர் பெரிய அப்பாட்டக்கரு அப்படிங்கிறது அவர் கூட்டத்தில் தான் காட்டுவார். அப்போ அசிங்கப்படுத்துறதும் கூட்டத்தோடு தானே இவனை பண்ணணும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், முதல்ல அவன் தலைவன் உட்காந்துட்டு இருப்பான் துண்டை போட்டு ஓரமாக. அவன்லாம் பேட்சுன்றானோ, அந்த பேட்ச் எல்லாம் ஒன்றா இருக்கும், ஒரே பேட்ச் தான். இங்கிலீஷ் பேட்ச் வாங்க, சைனீஸ் பேட்ச் வாங்க, ஃப்ரெஞ்சு பேட்ச் வாங்க, அப்புறம் நேஷ்னலிஸ்ட் பேட்சாக வாங்க, எந்த நேஷனல் வாங்க 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 ஜி வாங்க, ஆஃபீஸ் ரூம் போங்க. எல்லாம் அதான் சொன்னல, நான் 2 இறக்கியிருக்கேன். ஒன்று குரான், இன்னொன்று இரும்பு. குரான் பேச்சு கேட்குறவங்களாம் இந்த பக்கம் வாங்க, இரும்பு தான் உங்களுக்கு புரியும் இந்த பக்கம் வாங்க. 2ல் என்ன வேணும் பாருங்கள். அங்கேயும் இரும்பு தான், நரகத்துலேயும் இரும்பு. சங்கிலிகள் இருக்குது, சம்மட்டிகள் இருக்குது, என்ன அங்கேயும் ஈட்டிகள் இருக்குது. வரவேற்பு வேறு, வெல்கம் ட்ரிங்க் இருக்குது. நுழைஞ்சோன்னே வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுப்பாங்க, எடுத்து மூஞ்சி காமிச்சோன்னே மூஞ்சி வெந்துடும். இந்த வெல்கம் ட்ரிங்க் இப்படி எடுத்து இப்படி மூஞ்சி காமிச்சா முகம் வெந்துடும். குரான் பேசுது, இது எடுத்து குடிப்பான், அவ்வளோ தாகம். எடுத்து ஒரு மடக்கு தொண்டை பொழந்துரும், இங்கே பொழந்துரும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா பாஸ்? ஒரு எச்ச பொழப்புக்கு, ஈன பொழப்புக்கு, ஒரு செல்ஃபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய வேலை தேவையா உங்களுக்கு? அந்த செல்ஃபியை பெருசாக படம் போட்டு நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. இறுதியில் எல்லாரும் அங்கு ஒன்று கூடும்போது அவர்களின் பிந்தைய கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தார், முப்பாட்டன்னு முப்பேத்தி, என்ன முப்பாட்டனும் முப்பத்தியும் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம், எங்கள் இறைவனே இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க. நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன், வரலாறப்படியும் மண்ணாங்கட்டியப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்து என்ன கொண்டாந்து இங்கே இந்த கதி ஆக்கிட்டாங்க. எனவே இவர்களுக்கு நரகத்தில் 2 மடங்கு வேதனையை அளிப்பாயாக என்று கூறுவார்கள். அதற்கு மறுமொழியாக அல்லாஹ் கூறுவான், ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை தான் உண்டு, ஆயினும் நீங்கள் அறிவதில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த முன்னாடி போன கூட்டம் கம்முன்னு இருக்கும், இந்த பின்னாடி வந்த கூட்டம் இருக்குல்ல, அது சொல்லும் இவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க, அதனால் எங்களுக்கு இவங்க தான் ஒரு ரூட்டு போட்டு காமிச்சாங்க, இந்த பாதையில் போன்ட்டு, எங்களுடைய வழிகாட்டிகள் இவர்கள் தானே, அதனால் நாங்கள் இங்கே நரகத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு இது தேவை தான் இவன் பேச்சு கேட்டதுக்கு. ஆனால் இவனை சும்மா விடாத 2 அடிமை. அப்போ அல்லாஹ் என்னங்கிறான், நீ மட்டும்னா லேஸ்பட்டாளா? அந்த அவன் கோடு போட்டான், நீ ரோடு இல்லை போட்ட. நீ கம்முன்னு இருக்காமல் அதோடு போயிருந்தீன்னா அடுத்த தலைமுறைக்கு நீ தான் முப்பாட்டன் கிப்பாட்டன்னா, உனக்கு வேணால் அவன் முப்பாட்டனாக இருக்கலாம், உன் பேரனுக்கு நீ தானே முப்பாட்டன். புரியுதா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், லாஜிக் படி உனக்கும் தான் 2 வரணும். நீ நீ உனக்கு ஃப்ரண்ட் பேட்ச் வழி கெடுத்துச்சு, நீ அடுத்த பேட்சை வழி கெடுத்துட்டு போன, அப்போது உனக்கும் 2 கூலி. அப்போ என்னென்ன, ஒன்று நீ செஞ்ச கூட்டுறதுக்கு, இன்னொன்று நீ செய்ய வச்சதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தில்ல, போய் ஸ்டேஜில் அப்படி உட்கார்றால புர்கா போட்டு இப்படின்ட்டு, அப்புறம் இதை பார்த்துட்டு எத்தனை புர்கா போட்ட பொம்பளைங்க வருவாங்க, இது தப்பு இல்லைன்ட்டு. விஜய் கட்டி பிடிக்கிறாங்கள, எஸ்கேவை கட்டி பிடிக்கிறாங்கள புர்கா போட்டுட்டு, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் காமிச்சிங்கள, உங்களை பார்த்துட்டு எத்தனை பேர் இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க, அது இன்ஸ்பிரேஷன் ஆனாங்களா, அவங்களோடையும் சேர்த்து அனுபவிங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது 2 பேருக்குமே ரெட்டிப்பு கூலி. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். யார் ஒருவர் நேர்வழிக்கு அழைக்கிறாரோ அவரை பின்பற்றியவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதியை அவரும் பெறுவார், ஆனால் அது அவர்களுடைய வெகுமதியிலிருந்து எதையும் குறைக்காது. மேலும் வழிகேட்டை நோக்கி அழைப்பவருக்கு அவரை பின்பற்றியவர்களுக்கு சமமான பாவமும் இருக்கும், ஆனால் அது அவர்களின் பாவத்தை குறிக்க. ஒருத்தன் நீ நேர்வழி கூட்டிகிட்டு வந்தீன்னா, நீ நேர்வழியில் நடந்தது உனக்கு ஒரு கூலி, அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்காக உனக்கு ஒரு கூலி, டபுள் ஆச்சா? ஒருத்தனை நீ வழிகேட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீ நடந்ததுக்கு ஒரு கூலி, இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு கூலி. இப்போ இதில் இன்னொரு கூத்து என்ன, நம்ம போய் இன்னொருத்தனை கூப்பிட்றோமா, கூப்பிடலைனாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்து அவன் ஃபாலோ பண்ணாலே நீ காலி.
மால் அப்படியே அப்படின்னு அப்படி முட்டை முட்டையாக அப்படியே இவர் அடித்தார்னா இவனை மாதிரி நம்மளும் அடிக்கணும். இவன் 3 முட்டை விட்டால் நான் 4 முட்டை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது முன்மாதிரியாக காமிக்கிறே இல்லை ஸ்டைலுன்ட்டு. அப்படியே ரஜினி இப்படி தூக்கி போட்டார், இப்படி போனார். இப்போ இன்னொருத்தன் கிட்னி வச்சுட்டு உக்காந்துட்டீங்க. நம்மளால் முடியுமா? பாசிபிளா? இப்போ உட்காந்து உலகத்துக்கே அட்வைஸ், சிகரெட்டு குடிக்காதீங்க, என்ன சாராயம் குடிக்காதீங்க. திடீர் நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் என்ன பண்ணார், திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிக்கிற மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன்னார். குடிக்கிற மாட்டேன் நடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்கிற மாதிரி நான் நடிக்க மாட்டேன்னார். சொல்லி வாய்முள்ள அடுத்த படத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டார். அது 3-4 பாட்டில் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து என்ன அதை குடித்து எங்களுடைய விஷயம். அதாவது ரோல் மாடல், அதாவது நீ இழுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, உன்னை பார்த்து செஞ்சாலே போதும், எல்லாம் எழுதிக்குவோம். இத்தனை பேர் இவனால் நாசமாக போயிருக்காங்க. எல்லா கணக்கு இவன் அக்கௌண்ட்டில் தான் வரணும். அதனால தான் சொல்கிறது. அப்போது நம்ம நல்லதுக்கு முன்மாதிரியாக இருக்கணுமா, கெட்டதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் அல்லாமா இக்பாலுக்கு வாரிசு ஆகணுமா? புரியுதா? நீங்கள் உங்களுடைய முன்னோர்களாக அல்லாமா இக்பால், இஸ்ரார் அஹமது, ஷா வலியுல்லா தேல்வி, என்ன இப்னு தைமியா, அஹமத் பின் ஹம்பல், அபு ஹனீஃபா, ஹுசைனு, அலி, உமர், உஸ்மானு, இந்த மாதிரியான இந்த பர்சனாலிட்டியை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களாக பார்க்க போகிறீங்களா? அல்லது இவங்க இந்த மாதிரி ஆட்களை உங்கள் ஊரில் சொல்கிறான்ல முப்பாட்டன்களை பார்க்க போகிறீங்களா? போனீங்கன்னா முப்பாட்டன் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பெஞ்சு ரெடி ஆயிரும். மேலும் அவர்களில் முந்தைய கூட்டத்தார் பிந்தைய கூட்டத்தாரை பார்த்து, நாங்கள் குற்றவாளிகள் என்றால் எங்களை விட நீங்கள் என்ன சிறந்தவர்களா? எனவே இப்பொழுது நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்த தீமையின் காரணமாக வேதனையை சுவையுங்கள் என்று கூறுவார்கள். இப்போ இதில் முன்னாடி இருக்கிற பின்னாடி வந்த கூட்டம் என்ன சொல்லுது? விடாதீங்க சார், இவன் தான் சார் மெயின் பிரச்சனை, இவனை மட்டும் நான் பார்க்காம இருந்தால் இவன் ரூட்டில் போயிருக்க மாட்டேன்னு. இப்போ முன்னாடி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்? இப்போ நீ பெரிய யோக்கியமா, நீ அடுத்த பேட்சைக்கு எடுத்துகிட்டுலாம் வந்திருக்க, அதோடு முடிச்சு விட்டியா? அதாவது ஒரு வழிகேட்டில் எங்கள் வம்சம் வந்துச்சு, அதோடு நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நேர்வழியிலிருந்து நம்ம போயிட்டோம்னா நம்ம லைஃபு செட்டில்னு அர்த்தம். புரியுதா? வந்த வரைக்கும் நமக்கு பாரம்பரியம் வேறு இருக்கட்டும், நம்ம முப்பாட்டன்ஸ்லாம் வேறு எங்கேயோ செஞ்சு இருக்கட்டும். ஆனால் நாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம், லெஃப்ட்டில் போனவங்களை தூக்கி ரைட்டில் போடுவோம். புரியுதா? அப்படி இருந்தோம்னா இன்றைக்கி என்ன ஆயிரும்? நமக்கு சிறப்பு கிடச்சிரும். அதான் அந்த முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பெருசாக உதாரணம் விடாதீங்க, என்ன நாங்கள் முன்னாடி பிறந்தோம் அவ்வளோதான், நாங்கள் சொன்னோமா எங்களுக்கு அப்புறம் 500 வருஷத்துக்கு நீங்கள் எங்களையே ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. இதுதான் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல, அதில் கம்பல்சரி மறுமை நாள் வந்தே ஆகணும். ஏன்? மனிதனுடைய செயல்கள் அந்தந்த காலத்தோடு முடிவடைவது கிடையாது. மனிதனுடைய ஒரு செயல் நீ செஞ்சுட்டு போயிட்ட, அதோடைய விளைவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறைன்னு வந்துட்டு. அப்போது இந்த உலகத்து வாழ்க்கை மட்டும் இருந்தால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த விளைவுகள், அந்த அறுவடை யார் பண்ணுவான்? இவன் விதைச்சதுனால தான் இவ்வளோ பேர் கெட்டு போயிட்டுருக்கான். அப்போ அதை அவன் ஃபேஸ் பண்ணும்ல. அப்போது ஒரு நாள் இருக்கணும், அந்த நாளில் டோட்டல் ரீசெட் அடிச்சுட்டு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி டைமே இல்லாத ஒரு உலகம் இருக்கணும். அந்த நேரத்தில் இவன் செஞ்ச எல்லா பாவமும், இவன் வாழ்ந்தது என்னமோ 60 வருஷம், அதில் பொது வாழ்க்கைக்கு இந்த நாய் வந்தது ஒரு 10 வருஷம். அந்த 10 வருஷத்தில் இவன் பண்ண ஃபித்துனா அடுத்த 1000 வருஷத்துக்கு அது பரவிடுச்சு. இப்போது இவன் பேரில் 1000 வருஷத்துடைய பாவம் எழுதப்படணும். அப்போ 1000 வருஷத்துக்கான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு நல்ல காரியம், ஒரு அல்லாமா இக்பால் நல்ல காரியம் செய்கிறார், அது இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஹுசைன் ரலிலானு ஒரு முன்மாதிரி செட் பண்ணிட்டு போனார். 1400 வருஷம் நின்று பேசுதா இல்லையா? இன்றைக்கும் நியூஸில் பார்க்குறேங்க, சூப்பராக இருக்குது. அமெரிக்கா இவ்வளோ ப்ரெஷர் போடுது ஈரான் மேலே. அமெரிக்காவுக்கு முன்னாடி ஈரான் மண்டியிடாதது ஏன் நியூஸ் போடுறான். அவன் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஹுசைனு காமிச்சதே கவர்மெண்ட், அதாவது ஒரு வல்லரசு முன்னாடி அடி பண்ணிக்கக்கூடாது தான், அதனால தான் இவங்க செத்தாலும் சாவாங்க, அடி பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் உட்காந்து அமெரிக்காட்ட டீல் பேச மாட்டேங்கிறாங்க ஈரானு?
காமினை வந்து ஏன் வந்து டேபிளில் உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களேன்னு. இவங்ககிட்ட ரெண்டாவது ஆப்ஷனே இவங்ககிட்ட கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய தேசத்தந்தை ஹுசேனு. ஹுசேன் நான் சொன்னல, அவர் சாதாரண ஆள் கிடையாது தம்பி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. அவர் வேறு லெவலு. அவர் கலகக்காரரோ அந்த காரரோ கிடையாது. காஃபிர்கள்ட்ட போய் கேளுங்க ஹுசேனை படிக்கணும்னா, தயவு செஞ்சு. ஹுசேன் யாருன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தேசத்தந்தை வந்து ஹுசைனு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அடிபணிதுன்னா என்னன்னு தெரியாது. அதாவது சரண்டர்னால் என்னன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. செத்துருவாங்க. அவர் சொல்கிறார், செத்துருவாங்க. சாவை தேர்ந்தெடுப்பாங்க, இழிவை வந்து தேர்வோடு பண்ண மாட்டாங்க, தோல்வி வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற. அப்போ இன்றைக்கி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்றைக்கி வந்து செலிப்ரிட்டிங்கிறோம். செலிப்ரிட்டின்னு என்ன, கொண்டாடப்படுபவர், அதுதான் செலிப்ரிட்டி. தலைவா அப்படிங்கிறது. இது இன்ஃப்ளூயன்சர் என்ன, தாக்கம் செலுத்துபவர். இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நாம் எதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், புரியுதா? இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து உலகம் என்ன பண்ணால் பெரிய ஒரு எக்ஸாம் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராகிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு தனி யூடியூபர்னால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்த முடியும். அன்றைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, உன்னால் மக்கள்கிட்ட அவ்வளோ கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இன்றைக்கி உன்னால் வந்து கருத்துக்களை அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இன்றைக்கி மும்தாஜ் எடுத்துக்கோ, அவங்க வந்து தௌபா செஞ்சுட்டு வெளியே வந்தாங்க, புர்கா போடுறாங்க. இது இஸ்லாத்துக்கு கண்ணி, அவங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம். அவங்களே கழுவுறாங்க, கெட்ட முன்மாதிரி ஆயிராதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி இந்த சைத்தான்கள் இப்படி தெரியுது. நண்பான் நண்பீஸு என்ன, இது முப்பாட்டன் பேத்திங்க, இந்த சைத்தான்கள்லாம் இப்படி தெரியுது. அப்போ இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் 2 பாதை இன்றைக்கி நல்லா தெரியுதா இல்லையா? பேட் இன்ஃப்ளூயன்சர் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி இருக்கான்ல, எவ்வளோ சைத்தான் இருக்கான். ஒருத்தன் பியூட்டி ப்ராடக்ட்டு, ஒருத்தன் ஃபுல்லாக விற்று அவன் பொண்டாட்டியை வச்சு அவன் பொண்டாட்டியும் வந்து காட்சி பொருளாக்கி என்ன. அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு கேடு கட்டவன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டி என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து அது ஃபேமிலியே ஒன்றும் கிடையாது. டெய்லி பல்லு வளர்க்க வேண்டியது, துப்ப வேண்டியது, குழந்தைக்கு ஹக்கீஸு பேம்பர்ஸு மாற்ற வேண்டியது, எல்லா கருமம் கண்டென்ட்டு. இதெல்லாம் ஒரு திறமை. இதை கூப்பிட்டு நல்லா தெரியுது முஸ்லீம்களுக்கு வைக்கப்படுற ட்ராப்புன்ட்டு, புரியுதா? நல்ல கண்டென்ட் உருவாகிற யாருக்குமே எதுவுமே தர்றது கிடையாது, புரியுதா? முதல்ல என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் யூடியூபர் இருக்கான், என்னென்ன இருக்கான், சினிமா விமர்சனம் ஒருத்தர் இருக்கான், எல்லாம் இருக்கான். அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் நீங்கள் சலாம் சொல்லிட்டீங்கனாலே அவன் பதில் சொல்ல மாட்டான். ஐயோ என்னை மதவாதி ஆக்கிட்டுன்னு வேணும். நான் என்னை வந்து என் மேலே வந்து இஸ்லாமிக் லேபிள் விழுந்துடவே கூடாதுங்கிறதுல அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிறாங்க, புரியுதா? என்ன கண்டென்ட் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பாரு. ஒரு இப்லீஸ் என்ன பண்ணுறான், அவனே ஃபுல்லாக தின்னு கொளுத்து போய் கிடக்கிறான், சரியா? கிட்டத்தட்ட என் வெயிட்டுக்கு மேலே இருப்பான். என்ன தின்னு போட்டு நாசமாக போனது இல்லாமல் கண்டதை தின்னுட்டு அவன் ஹராமெல்லாம் தின்பான். கண்ட கறியில் தின்னு போட்டு எல்லாத்துக்கும் ரிவ்யூ போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பாரு, அவன் வந்து ஒரு பேர் வச்சுருக்கானா, அவனை மாதிரியே 100கணக்கான சேனல் முஸ்லீம்களே பேர் வச்சுட்ருக்கான். என்ன தின்னே சாவு, ஒரே தத்துவம் தான், தின்னே சாவு. அதாவது மனோ இச்சையை வந்து டெம்ப்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் அதான் சொல்லுவான், இதுதான் பரப்ப வேண்டிய விஷயமா. அவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கறது என்ன, அவனை கூப்பிட்டு அந்தந்த கம்பெனி கொடுக்கறது என்ன பெரிய பெரிய மனோச்சையை தூண்டுறது என்ன, உணவு போதை. அதுவும் சொல்லப்போனால் போதை தான், உணவு போதை. அப்புறம் ஃபேஷன் போதை என்ன, அப்புறம் மார்க்கத்தை அவன் கேலிக்குறியாக்குறான். ஒரு தொழில் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஹலால் ஹராம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியிலே எந்த பரதேசியும் அதில் ஹிஜாபு கிடையாது. என்ன ஹராமுன்னு சொல்லிவிட்டு ஒரு நகை, ஒரு மோதிரம் ஒன்று கொடுக்குறான், அதை எடுத்து நக்கல் பண்ணுறான், இது ஹராம் இல்லை அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன அல்லாட்ட அதை சொல்கிறான், மாட்டுவான், மறுமையில் அவனுக்கு தெரியும். அப்படியே அவனை கூப்பிட்டு அவனை வந்து அவார்டு கொடுக்கறது என்ன, புரியுதா? அதே இதுங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்குது முஸ்லீம்கள்லேயே. நல்ல யூடியூபர்னு சொல்ல மாட்டேன், அதாவது இது மாதிரி நாசமாக போன கண்டென்ட்டு கிடையாது, ஆனாலும் உலகியல் கண்டென்ட். இந்த ஃபோனை வாங்குங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, இந்த ஃபேன் நல்லது, இந்த ஜூஸ் குடிக்காதீங்க, இதில் இவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இது இப்படி கெமிக்கல் இருக்குது. ரைட்டு, இவ்வளோ ஆய்வு பண்ணுறிய, குரானை ஆய்வு பண்ணி வாழ்வியல் என்னங்கிறது நீ உலகத்துக்கு காமிச்சியா?
தாடியெல்லாம் வச்சுருக்கான், என்ன தாடி வச்சுருக்கான், தொழுகிறோம் நாட்டிருக்கு, தௌஹீத் சிந்தனையில் தான் இருக்கிறான். ஆனால் இஸ்லாத்தை பற்றி ஒரு வாய் கூட பேச மாட்டேங்கிற. உங்கள் மக்கள்லாம் கீழே அவனை ஃபாலோ பண்ணுறாங்கய்யா. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுப்பா, இஸ்லாத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. அவன் என்ன பிரச்சனை, என்றைக்கு அவன் இஸ்லாத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானோ வியூ குறைஞ்சிரும். எல்லாம் வந்து பச்சை சங்கின்னு சொல்லிடுவான். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், நியூட்ரலாக நடக்கிறானா. அதான் சொல்கிறேன், துனியாவுக்கு உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினே இல்லை, அல்லாவுடைய தீனுக்கு உன்னுடைய பொறுப்பை எதுவுமே இல்லையா. இப்போ அதே அதான் சொல்கிறேன், அல்லா இப்போ A2D மாதிரி இருக்காங்க, புரியுதா? A2D மாதிரி அது நல்ல கண்டென்ட்டு, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு. அவன் வந்து எதையுமே போய் டெம்பர் பண்ணுற ஃபோன் வாங்காதீங்கண்ணா. டெக்னாலஜியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாங்காதீங்க, இருக்கிற ஃபோன் 4-5 வருஷம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான், தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படி யார், இந்த நந்தால் மாதிரியான பசங்கள்லாம். அப்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படியாலும் பண்ண முடியும். இன்றைக்கி நான் கேட்குறது என்னென்னா, ஆலிம்களை விட்டுருங்க. சம்சுதீன் காசிமி இருக்கார், அவர் இருக்கார், ஷமாயில் நத்வி இருக்கார், இவங்கெல்லாம் விட்டுருங்க. முஸ்லீம் யூடியூபர்ஸு, இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க எத்தனை பேர் தீனுடைய பணியை வந்து பணியாக எடுத்து பண்ணுறாங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க? கிடையாது, ரொம்ப கம்மி, சொற்பத்துலேயும் சொற்பம். இல்லி டிவி மாதிரி ஆட்டு இவன் லீவ் பாரு, இவன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணுறானா, எவ்வளோ பெரிய விஷயம் அது. எனக்கு தெரியும், அவனை கிட்டத்தட்ட 2018 பார்த்துட்ருக்கேன், 8 வருஷம் எனக்கு தெரிஞ்சே பழக்கம். அதுக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் பண்ணியிருக்கான். அவன் நினச்சிருந்தா இர்ஃபான் ரூட் எடுக்குமா அவனுக்கு தெரியாதா? அவன் நினச்சா இந்த ரூட்டில் போவான். அதாவது கிணிக்கெலாம் கண்டென்ட்டே தேவையில்லையே, சும்மா திங்கிறதுக்கு, கழுவுறது, சாப்பிட்றது, இந்த கருமம் இருந்தாலே போதும், எங்கேயே போகலாமே. கோடிக்கணக்கில் போய் வீடே கட்டிடலாம், ஒரு வருஷத்தில் கட்டி. ஃபேமிலிஸுன்னே ஒருத்தன் தார் கார் வாங்கிட்டான், இத்துலூண்டு இருக்கிறான் பிள்ளாக பையன். இந்த ஃபேமிலிஸுன்னு அடிச்சு பாருங்க வரும். சொல்கிறேன் ஃபேமிலிஸு, நல்ல ஃபேமிலிஸு, அதாவது ஃபேமிலிஸு அப்படின்ட்டு எல்லாம் போட்டு ஒருத்தன் அந்த ஒரு அணில் குட்டி அது என்ன பண்ணிருச்சு, எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிருச்சு. ஸ்கேமு கூட சொல்ல தெரியல, ஸ்கேனுங்குது, சரியா? அப்போது அதே மாதிரி வந்து இப்போ லீ மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு நினச்சிக்கோ. அவனுக்கு பொழைக்க தெரியாமலாம் கிடையாது, ஏதோ ஒன்று அவனுக்கு பயான் பண்ண தெரில, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான். ஷார்ட் ஃபிலிம் அதுவும் எடுக்க தெரியலையா, முடியலையா, அதாவது அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறான். ஏஐ கொண்டாந்து, ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கிட்டு வந்து அது என்ன பண்ணுறான், அதை வச்சு இஸ்லாமிக் வீடியோஸ் போகிறான். அங்கே போய் கழுவி ஊற்றுவானுங்க, மியூசிக் ஹராமு, ஷார்ட் ஃபிலிம் ஹராமு, இது ஹராமுன்ட்டு. எங்கேயா போய் இவனுங்களை போய் ஃபத்வா கொடுங்களா நீங்கள்? இந்த இர்ஃபான் மாதிரியான ஆட்களுக்கு இங்கே போய் ஃபத்வா பார்சல் பண்ணுங்களேன். அதெல்லாம் விட்டுவிட்டு அவெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்கு வருவாங்க இவங்க. அந்த பசங்கள்லாம் உட்காந்து அனிமேஷனில் உட்காந்து அல்லாவுடைய தீனை சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம். நபிமார்களுடைய ஸ்டோரி இப்போ எடுக்க போகிறோம், நபிமார்களுடைய அந்த வரலாறு எல்லாமே ஏஐயில் போட்டு விஷுவலாக எடுக்க முடியுமில்ல, படமாக நம்ம இன்றைக்கி எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய காசு வேணும். இன்றைக்கி நினச்சா உமர் சீரிஸ் உட்காந்த இடத்துல நம்ம எடுக்கலாம், ஏஐயில் வந்து சூப்பராக எடுக்கலாம். அது மாதிரி இப்போ அவன் ட்ரை பண்ணுறான், புரியுதா? ஆனால் என்ன பண்ணாலும் இந்த ஃபீல்டில் தான் இருப்பான்னு பிடிவாதமாக இருக்கான்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம். வருமானம் ஏறிச்சு குறைஞ்சிச்சு, ஆனால் விட்டுட்டு போகல, களத்தை விட்டுட்டு போகல. இது குட் எக்ஸாம்பிள். ஒன்றும் இல்லை, அந்த ஷமாயில் நதுவே அவர் ஒரு வீடியோ இந்த லல்லன் டாப்பில் டிபேட் ஒன்று பண்ணி போட்டார். எவ்வளோ பெரிய இம்பேக்ட். இஸ்லாத்தை பற்றி இருந்த அந்த தவறான நிறைய புரிதல்கள் அடிச்சு தூள் கிளப்பிட்டார் நாத்தியர்கள் முன்னாடி. அது இன்ஷால்லா தமிழில் சீக்கிரத்துலேயே நம்ம முயற்சி பண்ணி நம்ம அது போடுவோம், புரியுதா? அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு சில யூடியூபர் கூட என்னங்கிறான், நாங்கள்லாம் வந்து இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டோம், மனித நேயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய மதத்தை இப்போ ஒருத்தன் வந்து இஸ்லாமிய ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன் மனித நேயமற்றவனா? அப்போ உங்கள் மனித நேயமற்றவர்கள் லிஸ்ட்டு நான் சொல்லட்டா? எவ்வளோ நீங்கள் யாரெல்லாம் குற்றம் சொல்கிறீங்கன்னு புரியிட்டா? ரசூல்லா, அபூபக்கர் அலி அல்லா ஒன்று, உமர் அலி அல்லா ஒன்று, உஸ்மான் அலி ஒன்று, அலி அலி ஒன்று, அமர் பின் அப்துல் அசீஸ் அலி ஒன்று, ஹசன் அலி ஒன்று, ஹுசைன் அலி, இவங்கெல்லாம் மனிதாபிமானவற்றவர்களா? வரலாறு இவங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். இவங்களெல்லாம் மதவாதிகள்லாம் திட்டுறதெல்லாம் கிடையாது, இவங்களெல்லாம் கொண்டாடுது, புரியுதா? உண்மையான இஸ்லாத்தை வந்து நாம் ப்ரொமோட் பண்ணும்போது, உண்மையான வாழ்வியலை வந்து நாம் வந்து கற்றுக் கொடுக்கும்போது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அல்லாவுடைய தூதரை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவோம். அப்போ ரசூல்லாவை காட்டி கொடுக்க வேண்டிய வேலை யாருது? நம்மளுது. இதெல்லாம் செஞ்சால் இந்த புலம்பல் நமக்கு வராது. எது? இந்த முன்னாடி போன பேட்சை பார்த்து நாசமாக போகிறது, பின்னாடி போகிற பேட்சை கெடுத்துட்டு போகிறது.
இந்த 2 அநியாயத்தையும் பண்ணாமல் நம்ம தப்பிச்சு போகணும். இதை தான் அல்லாஹ் வந்து மெசேஜாக சொல்கிறான். சரியா? இது வரைக்குமான நிகழ்வு போதும். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.